அனைவருக்கும் காலை வணக்கம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனிவன் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருணன் ஆனந்தி கூட. ஓகே, இன்னைக்கு நம்ம ஷோ எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, பொறுமையா எந்த ஒரு என்ன சொல்றது பரபரப்புலாம் இல்லாம ரொம்ப ஆரவாரம்லாம் பண்ணாம சும்மா அப்படி ரஷ் பண்ணாம நம்ம வந்து இன்னைக்கு பொறுமையா பேச போறோம். ஓகே, பொறுமையா நம்ம பேசலாம். அவங்க பொறுமையா உட்காந்து பார்க்கணும்ல. இல்ல கரெக்டா நம்ம போக வேண்டிய பொறுமையில போனோம்னா கரெக்டா தான் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சு ஒரு ஸ்பீட் லிமிட்டை பத்தி பேச வரீங்க நீங்க. ஆமா ஆமா சரி ஓகே, இன்னைக்கு என்ன டே அப்படிங்கறத சொல்லிடுறேன். 55 km/h ஸ்பீட் லிமிட் அண்ட் ரோட் சேஃப்டி மந்த். மை காட், ரொம்ப ஸ்லோவா இருக்கே. என்னடா ரொம்ப ஸ்லோவா இருக்கா? அதான் வந்து நாமினல் ஸ்பீட் தானே அது. ஆனா மக்களுக்கு மத்தியில அப்படிலாம் பேச மாட்டாங்களே. 80ல போனாதான் ஸ்பீடுங்கிறாங்க. 50 கிலோமீட்டர்ஸ்லாம் யாருங்க போவா? ஒரு பக்கம் நீ அப்படி ஃபீல் பண்ற, இன்னொரு பக்கம் ஆமா 55 போட்டிருக்கீங்க, 10 கிலோமீட்டர்லயே போக முடியல அப்படின்னு. அந்த அளவுக்கு டிராஃபிக்கும் ஆயிடுச்சுல. பட் எனிவே, நம்ம ஏன் இன்னைக்கு ஸ்பீட் லிமிட் பத்திலாம் பேசுறோம் அப்படின்னா, ஸ்பீட் லிமிட் அப்படிங்கிறதுலையும் நிறைய சேஃப்டிலாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரோட் சேஃப்டியை பத்தி இன்னும் நிறைய அவேர்னஸ் நிறைய பேருக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம நிறைய கேள்விகள்லாம் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டா அவர் நம்மளுக்கு நிறைய பதில்லாம் சொல்லி நிறைய விஷயங்களை புரிய வைப்பாரு. அப்படிங்கறனால தான் இந்த நாளை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். ஆமா, சாலை விபத்து அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம். அப்படிங்கறதுனால ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஓகே, பட் ஆனால் அது எப்படி நம்ம வந்து தவிர்க்கலாம், எப்படி அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீ நம்ம பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி என்ன காத்துட்டு இருக்கு? ஒரு முத்திரை கத்துக்க போறோம்ப்பா. எப்பவுமே டென்ஷன்லாம் இல்லாம இருந்தாலே போதும். நம்மளோட ரோட் டிரைவிங் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கும். எப்பவுமே படபடன்னு இல்லாம போகும். ஸோ வந்து முத்திரை அப்படிங்கிறது பாத்தீங்களா இந்த விஷயத்துக்கும் யூஸ் ஆகுது அப்படிங்கிற கருத்தை சொல்லதுக்காக தான் நான் அந்த பாயிண்ட் எடுத்தேன். இப்போ நம்ம முத்திரை நிஜமா கத்துக்கலாம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். முதிரையில் வரிசையில் இன்று நாம் பார்த்து கொண்டு இருப்பது உஷ்ண சீர் முதிரை என்ற ஒரு உன்னதமான முதிரை. உஷ்ணம் என்பது நமது உடம்புக்கு மிகவும் அவசியமான ஒன்று. ஏனென்றால் உடலில் சூடு இருந்தால்தான் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்ற ஒரு துடிப்பு இருக்கும். இந்த உஷ்ணமானது எங்கிருந்து உருவாகிறது என்றால் வயிற்றில் என்று சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய இருதய தசைகள் இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. வெளிப்புற சுவர், இருதயத்தினுடைய வெளிப்புற சுவர் சீராக இயங்குமானால் நம்மளுடைய உடம்பினுடைய உஷ்ணம் நிலைப்புத்தன்மையாக இருக்கும். அந்த உஷ்ணத்தை சீராக வைத்துக்கொள்வதற்கு இந்த முதிரை மிகவும் உபயோகமாக இருக்கும். அதிகமான குளிர்காலங்களிலும் சரி, அதிகமான வெயில் அடிக்கும் பொழுதும் நமது உடல்நிலை வெப்பத்தை மாற்றி மாற்றி அமைத்து கொண்டே இருக்கும். அப்போது நமக்கு வந்து ஒரு அசௌகரியம் ஏற்படும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே இந்த முதிரை செஞ்சால் நமக்கு சுகமாகும். இந்த முதிரை மற்ற பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நுரையீரலை பலப்படுத்தும், சுவாசத்தை நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசமாக மாற்றி கொடுக்கும். ஏன்னா பொதுவாக நம்ம மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சுவாசத்தை ஆழ்ந்த சுவாசமாக மாற்றணும். இந்த முதிரை செஞ்சீங்க அப்படின்னா எளிமையாக அந்த சுவாசம் இயல்பாகவே ஆழ்ந்த சுவாசம் நமக்கு அமையும். இருதய தசைகள் பலப்படுவதனால் உடலில் பல்வேறு விதமான நோய்களை சரி செய்ய ஏதுவாக அமையும். பொதுவாக நமக்கு உயிர்ச்சூழல் கடிகாரம் என்று ஒன்று இருக்கிறது. அது ஒவ்வொரு ராஜ உறுப்புகளும் 2 மணி நேரம் எடுத்துக்கொண்டு நமது உடலை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்ளும். இருதய தசைகளுக்கான நேரம் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை என்று ஒரு கணக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் நமது உடம்பானது அதிக உஷ்ணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தை அதனால தான் என்ன சொல்லுவோம்னா, மாலையில் காலார நடந்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்லுவோம். இப்போ இந்த காலையில் வாக்கிங் போகிறத விட மாலையில் வாக்கிங் போகிறது, நடைப்பயிற்சி போவது மிகவும் உகந்ததாக இருக்கும். நிறைய பலன்கள் நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். அப்போது அந்த மாதிரியான பயிற்சிகள் போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாலை நேரத்தில் இந்த முதிரையை செய்கிறது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த முதிரையினுடைய பெயர் உஷ்ண சீர் முதிரை. எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் முதல் 2 விரல்களை மடித்து உள்ளங்கையில் தொட வேண்டும். பெருவிரலை வந்து இந்த பக்கவாட்டில் இப்படி வச்சுக்கணும். மற்ற 2 விரல்களையும் நீட்டி இருக்க வேண்டும். 2 கைகளிலும் செய்ய வேண்டும். நம்ம வீட்டில் மணி அடிக்கிற மாதிரி கை இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கை விரல்கள் 2 இப்படி மடித்து வைத்து மற்ற விரல்கள் 2 இப்படி நீட்டி வச்சிருக்கணும். பெருவிரலானது இந்த பக்கவாட்டினுடைய துளையை அடைத்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த முதிரைக்கு பெயர் உஷ்ண சீர் முதிரை. ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் மடித்து இப்படி உள்ளங்கையில் தொட்டுட்டு பெருவிரலை வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய பக்கவாட்டில் இப்படி தொடணும், மூடிக்கணும், ஓட்டை தெரியாமல். இந்த மாதிரி வைத்து மற்ற 2 விரல்களையும் நீட்டி வைத்திருக்க வேண்டும். 2 கைகளிலும் இந்த முதிரை செய்யணும். இந்த முதிரைக்கு பேர் உஷ்ண சீர் முதிரை. பாருங்கள், இப்படி மடித்து உள்ளங்கையில் வைத்து இப்படி வச்சுக்கணும். உஷ்ண சீர் முதிரை செய்யும் பொழுது நடந்து கொண்டு செய்யக்கூடாது. அதே சமயம் நின்று கொண்டும் செய்யக்கூடாது. சாப்பிட்டவுடன் செய்யக்கூடாது. குளித்து முடித்தவுடன் செய்யக்கூடாது. வசதியாக தரையில் அமர்ந்து கொண்டு அல்லது நாற்காலியில் அமர்ந்து கொண்டு காலில் வந்து தரையில் தொடாமல் ஏதாவது ஒரு விரிப்பு மேலேயோ அல்லது ஏதோ ஒரு தடுப்பான் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த முதிரையை செய்யலாம். முதிரை செய்யும் கால அளவு அப்படின்னா குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 40 நிமிடம். இந்த முதிரைகளை எல்லாம் செய்யும் பொழுது மிகவும் கவனமாக ஒன்றே ஒன்று நினைவில் வைத்து கொள்ளுங்கள்.
எதற்காக இந்த முத்திரை செய்கிறீர்களோ அதை பற்றி சிந்தனை உங்கள் மனதில் இருக்கட்டும். மற்றபடி வேறு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. முத்திரைகளினால் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு எளிமையாக பலன்களை அடைய முடியுமோ அந்த அளவுக்கு இதை எளிமைப்படுத்தியிருக்கிறோம். ஏனென்றால் இந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாமல் போய்விட்டதனால் இதை நாம் திரும்பவும் உருவாக்குவதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு முத்திரையும் பயன்படுத்தி பார்த்து அதனுடைய பலன்களை குறித்து வைத்துக்கொண்டு அடுத்த தலைமுறையினருக்கு, உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். முத்திரைகளை கற்போம், கற்பிப்போம், நலமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். யாவரும் நீ சொன்ன விஷயத்தை நானும் யோசிச்சு பார்த்தே இருந்தேன். ஓகேவா, நீ சொன்ன மாதிரி ஒரு முத்திரையோடு நம்ம ஆரம்பிச்சு மைண்டை மட்டும் அப்படி பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரோட்டில் மற்றவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்காம நான் வந்து ரொம்ப நிம்மதியாக வண்டி ஓட்டலாம். கண்ணா, நீங்கள் வந்து மைண்டை ஸ்பீடாக வச்சுக்காம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் சேஃப்டி. அதான் நீங்கள் சொல்ல வரீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இதை பற்றி இன்னும் அதிகமான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அதனால் இப்போ ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன் புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சி எல்லாருமே தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வருண் அண்ட் ஆனந்தி கூட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டார் நம்ம சித்த வைத்தியர் அருண். இன்னைக்கு அவருக்கு சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூதக வலி அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனந்தி. அதுக்கு ரிலீஃப் தான் அவர் வந்து கொடுக்க போறாரு. அது டிரைவர்ஸ் கொண்டு வர பிரச்சனைகளும் புதுசாக தான் இருக்கு, அதே மாதிரி சொல்யூஷனும் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கு. நம்மளுக்கு வரல, அதனால புதுசாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கலாம், சொல்ல முடியாது இல்லையா. பட் இதுக்கு வந்து ரெமெடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிக்கலாக இல்லாமல் சித்த வைத்தியத்திலே கொடுக்குற சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பகுதியை டெய்லி வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி அழகாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆமா, சோ இன்னைக்கு அந்த மாதிரி அது என்ன சொன்ன சூதக வலி அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்காக மருந்து வரப்போது சித்த வைத்தியர் அருண் சொல்ல போறாரு. பார்க்கலாம். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நோய் சூதக வலி. சூதக வலி அப்படிங்கிறது வந்து அந்த மாத விளக்கு ஏற்படும் போது இருக்கக்கூடிய வலியை தான் வந்து நம்ம சூதக வலின்னு சொல்கிறோம். சூதகம் அப்படிங்கிறது வந்து பெண்களுடைய அந்த மாத விளக்கை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். நம்ம பூக்களுடைய உறுப்புகளை எல்லாம் படிக்கும்போது சூதகம்ங்கிற சூழ் உறுப்பு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி பெண்கள் தொடர்பான இந்த பிரச்சனைக்கு வந்து சூதக வலி அப்படிங்கிறது வந்து சித்தர் இலக்கியங்கள் வந்து குறிப்பிடும். இந்த சூதக வலி ஏன் ஏற்படுது, என்ன காரணத்தினால் ஏற்படுதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சூதக வலிங்கிறது வந்து பரம்பரையான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அதாவது அவங்க பரம்பரையிலே இந்த மாதிரியான பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து இந்த மாத விளக்குன் போது கடுமையான ஒரு வலி இருக்கும். இந்த வலியோட அந்த அளவு எல்லாருக்குமே வலி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வலியோட அளவு அதிகமாக இருந்து அவங்களால நார்மலாக இயல்பாக செய்யக்கூடிய விஷயங்களை கூட செய்ய முடியாமல் அதிகமான கோபமோ இல்லை அதிகமான துயரமோ வயிற்றில் கடுமையான வலி இருக்கிறதுனால அதனால் மனச்சிதைவு நோய்கள் கூட ஆட்படக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஏற்படுறதான் நம்ம வந்து சூதக வலின்னு குறிப்பிடுவோம். நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. இயல்பாக செய்யக்கூடிய எந்த காரியங்களுமே அவங்களால அன்றைக்கோ அந்த தொடர்ந்த 2 நாட்களுக்கோ செய்ய முடியாத ஒரு கண்டிஷனை தான் நம்ம வந்து சூதக வலி அப்படின்னு குறிப்பிடுறோம். இது பரம்பரையாக ஏற்படக்கூடிய ஒரு காரணங்களாலும் இடையில் வரக்கூடிய ஹார்மோன்கள் கோளாறுனாலும் அவங்களுக்கு சுரப்பி கோளாறுனாலையும் கூட இந்த நோய் வந்து ஏற்படலாம். பொதுவாக இந்த மாதவிலக்கு சுழற்சிங்கிறது வந்து இயல்பாக நடக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சிலருக்கு உடல் அமைப்புலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் கூட இந்த சூதக வலி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சூதக வலியை நம்ம இயல்பாக வீட்டில் இருக்கக்கூடிய மருந்துகள் மூலமே நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். குறிப்பாக அந்த யூட்ரைன் கண்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கருப்பையானது சுருங்கி விரியக்கூடிய அந்த பிரச்சனை தான் இந்த மாத விளக்குக்கு வரும்போது ஏற்படக்கூடிய வலிக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த கண்ட்ராக்ஷனை வந்து நம்ம மிதப்படுத்தக்கூடிய மருந்துகளை வந்து பித்தம் சார்ந்த அந்த பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்துகளை கொடுக்கும்போது பொதுவாக வயிற்று உறுப்புகள் எல்லாமே பித்தம் சார்ந்த ஒரு பகுதிக்கு வரும். அந்த பித்தம் சார்ந்த அந்த பிரச்சனையை வந்து பித்தத்தை தணிக்கக்கூடிய பொருட்களை நம்ம வந்து உள்ளே எடுக்கும்போது அந்த சூதை வலியானது குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய வெந்தயத்தை வந்து இதற்கு பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் நல்லா மோரில் கலக்கி நம்ம குடிக்கும்போதும் இந்த நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். புதினா கீரையை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த புதினா தண்ணியை கொஞ்சம் ஜீரக பவுடர் சேர்த்து கலந்து சாப்பிடும்போதும் இந்த மாத விளக்கின் போது ஏற்படக்கூடிய வலியை வந்து குறைக்க முடியும். இது வந்து பரம்பரை காரணத்தினால வந்திருக்கா இல்லை ஏற்கனவே இவங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையினால் வந்திருக்காங்கிறத தக்க பரிசோதனை மூலமாக நம்ம வந்து அளவிட்டு அதற்குரிய மருந்துகளை கொடுக்கும்போதும் இந்த சூத வலியிலேருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். அதற்கு முக்கியமான மருந்தாக இயல்பாக நம்ம பக்கத்திலே பார்க்கக்கூடிய பப்பாளி இலையிலேருந்து நம்ம மருந்தை வந்து வீட்டிலே தயார் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பப்பாளி இலையை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நிழல் உலத்தில் உலர்த்தி அதை பவுடர் பண்ணிவிட்டு அதை ஒரு 2 கிராம் அளவு காலை மாலை 2 வேளையை தொடர்ந்து ஒரு 6 மாதங்களுக்கு எடுக்கும்போது இந்த சூத வலியானது முற்றிலுமாக குணமாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த சூத வலி இருக்கிறவங்க கற்றாழையை நம்ம வந்து மருந்தாக பயன்படுத்த முடியும். கற்றாழையில் செய்யக்கூடிய லேகியமாக இருக்கட்டும், கற்றாழைக்கு உள்ளே இருக்கக்கூடிய மடலை எடுத்து அப்படியே சாப்பிட்றதா இருக்கட்டும்,
கற்றாழைக்கு குமரி என்றே வேறு ஒரு பெயர் உண்டு. அந்த கற்றாழை எவ்விதமாக பயன்படுத்தினாலும் இந்த சூதக வலி குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் வெள்ளைப்பூடு, பனங்கருப்பட்டி இது ரெண்டையுமே அரைச்சி உள்ளே சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கமும் இருக்குது. வெள்ளைப்பூடு வந்து ஒரு 2-3 பல் எடுத்துகிட்டு கருப்பட்டி 1-2 நல்லா ரெண்டையும் சேர்த்து நன்றாக அரைச்சி ஒரு எலுமிச்சங்காய் அளவு உருட்டி அந்த என்றைக்கு அந்த வலி இருக்கிறதோ அன்றைக்கு அந்த கலவையை உள்ளே சாப்பிடும்போது ஒரு 2 வேளை உள்ளே சாப்பிடும்போதும் அந்த சூதக வலின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை வந்து முற்றிலுமாக குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாட்டு மருந்து கடைகளில் அசோக பட்டை அப்படின்னு ஒரு பட்டை இருக்கும். அசோக மரம்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த அசோக மரத்தோட பட்டையை பவுட்ரு பண்ணி அதையும் நம்ம வந்து உள் மருந்தாக வந்து எடுத்துக்கலாம். அதற்கு வந்து இந்த சூதகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆக்ஷன் நிறையா இருக்கிறதுனால அதையும் நம்ம உள் மருந்தாக எடுத்துக்க முடியும். அதை பவுட்ரு பண்ணி தொடர்ந்து அதை நம்ம சாப்பிட்டு வரணும். இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் மாதம் ஒருக்கா வர்றதுனால 1-2 நாட்கள் இதை வந்து சரி பண்ண முடியாது. ஒரு 5-6 சைக்கிளுக்கு அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். 5-6 மாதங்களுக்கு தொடர்ந்து இந்த மருந்தை பயன்படுத்தும் போது இந்த சூத வலிங்கிற பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். இந்த அசோக பட்டைங்கிறத வந்து நம்ம சாதாரணமாக நெட்டிலிங்க மரத்தை தான் அசோக மரம் சொல்லிகிட்டு இருக்கோம். அழகுக்காக வளர்க்கக்கூடிய பூங்காக்கள்லையும் வீட்டில் வளர்க்கக்கூடிய மரத்தை தான் நெட்டிலிங்க மரத்தை தான் அசோகம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அசோகங்கிறது வேறு. நம்ம சங்க இலக்கியங்கள் சொல்லப்பட்ட அசோக மரம் வந்து வேறு. நீங்கள் இணையத்தில் பார்த்தீங்கன்னா அசோக மரத்தை, அசோக பூக்களை, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அசோக பூக்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அந்த அசோக மரப்பட்டையை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். நெட்டிலிங்க மரப்பட்டையை பயன்படுத்துனீங்கன்னா இந்த பலன் வந்து இருக்காது. அந்த விஷயத்தை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அந்த அசோக மரப்பட்டையை நிழல் உலர்த்தி பவுட்ரு பண்ணி 2 கிராம் அளவு உணவுக்கு முன்னாடி வந்து எடுக்கணும். தேனில் குழச்சி அதை தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். அந்த நாட்களில் மட்டும் இல்லை, அவங்க வந்து 6 மாதம் வரைக்கும் தொடர்ந்து தினமுமே எடுத்துகிட்டு வந்தோன்னா இந்த பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். கற்றாழையிலேருந்து செய்யக்கூடிய குமரி பக்குவத்தை நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம். கற்றாழை உள்ளே இருக்கக்கூடிய அந்த கற்றாழை சோற்றை எடுத்து நன்றாக ஒரு 7 முறை நல்லா கழுவிக்கணும். அது ஒரு 100 கிராம் அளவு இருக்குன்னா ஒரு 25 கிராம் அளவு வெள்ளைப்பூடு எடுத்துக்கணும். இந்த ரெண்டையும் சேர்த்து நன்றாக வேக வைக்கணும். கருப்பட்டி வந்து ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கிட்டு அதை பாகுபதமாக காய்ச்சி இது எல்லாத்தையும் நன்றாக கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் குமரி பக்குவம்னு சொல்லுவோம். இந்த குமரி பக்குவத்தையும் நம்ம உள்ள மருந்தாக 5 கிராம் அளவு காலை மாலை 2 வேளை தொடர்ந்து பயன்படுத்தும் போது ஒரு 6 மாதம் வரைக்கும் தொடர்ந்து பயன்படுத்தும். இது அந்த நேரங்களில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் இல்லை. அந்த பிரச்சனையை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய மருந்து அந்த குமரி பக்குவம் அமையும். 6 மாதம் வரைக்கும் தொடர்ந்து இதை பயன்படுத்தும் போது இந்த சூத வலின்னு சொல்லக்கூடிய அந்த மாதவிலக்கின் போது ஏற்படக்கூடிய வலி முற்றிலுமாக குணமாகும். ஓகே, சித்த வைத்தியம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பச்சை பசேல்னு இருக்கும் மூலிகைகள்லாம் அது அப்படியே பிழிஞ்சு எடுக்கும்போது இந்த பச்சை சாறு இருக்கும். அதானே இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால நேரமும் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால பேச்சை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பிரேக்கப் கொஞ்சம் பெருசாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை வெல்கம் பேக். புதியுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை இன்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். இப்போ ரீசெண்டாக வெளிவந்த படங்களில் கூட காமிச்ச ஒரு விஷயம் பற்றி நான் பேச போகிறேன். என்னன்னா, ஒரு சில பில்டிங்ஸ் நம்ம ஊரில் இருக்கும். அந்த பில்டிங்க்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கும். ஓகேவா? அந்த ஹிஸ்ட்ரி தெரியாமல் அந்த பில்டிங்கோட மகிமை நமக்கு தெரியாது. ஏன் நீங்கள் சொல்ல மாதிரி நிறைய மாடர்ன் மாவல்ஸ்லாம் பார்த்து நம்ம வந்து எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்களா, ஏன் நம்ம ஊரில் இந்த மாதிரி பில்டிங்லாம் நம்ம யோசிச்சிருப்போம். பட் எங்கெங்கிருந்தோ உலகத்துலேருந்துலாம் வந்து இங்கே பார்த்துட்டு போகிறாங்க, அதை பற்றி இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து நம்மளோட ஊரில் இருக்க கோயில் அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லையா? ஆமா, சீரியஸ். அது முக்கியமா இந்த பிரகதீஸ்வரர் டெம்பிள்லாம் இருக்கு தெரியுமா? அது எல்லாருமே வந்து ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க. அந்த புக்கை வச்சு இவ்வளோ பெரிய புக்கை வச்சுட்டு பாருங்க, அந்த கோயிலை வச்சு இவ்வளோ பெரிய புக்கை எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு நிறைய கதைகள் இருக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க, அது இன்னும் கூட நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க நிறைய கோயில்களில் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்களே நிறையா இருக்கு. அதெல்லாம் தெரியுமா? ஓகே, நம்ம கோயில்களை பத்தி இவ்வளோ பேசிட்டே இருக்கு. ஓகேவா? ஆனா ஒரு கோயிலை பத்தி இன்னைக்கு நம்ம இறையன்பு சாரும் பேச போறாரு. ஓகே, ஒரு கதை சொல்ல போறாரு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, என்னன்னு பாத்திரலாமா? வணக்கம். இந்த செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் திருமுக்கூடல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த வழியாக நிறைய பேர் போயிருப்பாங்க. அந்த கோயிலுக்கு எத்தனை பேர் போயிருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் அது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயில். அதை வந்து நான் ஒரு இறை வழிபாடோடு சொல்லலை. ஏன்னா நம்முடைய கோயில்கள் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு பின்னணி இருக்குது. அவை வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டும் அல்ல. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பல நேரங்களில் அவை ஒரு களஞ்சியமாக, தானிய களஞ்சியமாக இருந்திருக்கு. இப்போ கூட இந்த டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்லாம் அந்த தஞ்சாவூர், திருவாரூர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் அந்த மூட்டையை கொண்டு போய் கோயிலில் வைப்பாங்க. இந்த ஸ்ரீவாஞ்சியம் மாதிரி கோயிலெல்லாம் வச்சுருக்கிறத நானே பார்த்துருக்கேன். இந்த மூடைகளை கொண்டு போய் ஏன் வைக்கிறாங்கன்னா, அது ஒரு பாதுகாப்பாக பெரிய மதில் சுவர். வெள்ளம் வந்தால் மக்கள் போய் தங்குவாங்க. ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் வந்தால் அங்கே போய் தங்குவாங்க. அங்கே வந்து நீதிமன்றங்கள் நடக்கும், நியாயம் சொல்லுவாங்க. அங்கே வந்து கலைகள் எல்லாம் வந்து மக்கள் பயிற்சி பெறுவாங்க, நாட்டியம் கற்றுக்குவாங்க. சாயந்தரம் ஆனால் ஆன்மீக சொற்பொழிவுகள் நடக்கும்.
அப்புறம் வந்து இசை அரங்கங்கள் நடக்கும், கவிதைகள் பாடுவாங்க. கம்பரே பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் தான் உட்காந்து தன்னுடைய கம்பராமாயணத்தை அரங்கேற்றி இருக்கிறாரு. இது மாதிரி சேக்கிடார் வந்து தில்லையில் வந்து அரங்கேற்றினார். இப்படிலாம் நிறைய விதமான பயிற்சிகளுக்கு அந்த கோயில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த திருமுக்கூடல் வந்து ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன யூனிவர்சிட்டி மாதிரி. வீரராஜேந்திரன் காலத்தில் வந்து அது வந்து சோழ மன்னன் வீரராஜேந்திரன் காலத்தில் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி நிறையா கல்வி சொல்லி கொடுக்குற விஷயத்துக்கெல்லாம் அது பயன்பட்டது அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். ஆக ஒரு கோயில் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு வழிபாட்டு தலம் அல்ல. அதை தாண்டி வந்து மக்களுக்கு தொடர்ந்து அறிவையும் அன்பையும் ரசனையையும் வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருகிற ஒரு இடமாக இருந்திருக்கிறது. இதுதான் வந்து ஒரு கோயில். இன்றைக்கி வந்து நம்ம அந்த கோயிலை வந்து இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயில்கள் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 34,000 கோயில்கள் இருக்குது தமிழ்நாட்டில். அதில் கிட்டத்தட்ட ஒரு 500-600 கோயில்கள் மிகப்பெரிய கோயில்களாக இருக்கும். அதில் எப்படியும் 200-300 கோயில்கள் வந்து 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில்கள். ஒரு தோராயமாக சொல்கிறேன் நான். இப்போ இந்த கோயில்கள் எல்லாம் வந்து இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயில்கள் இருக்குது. நாம் வழிபடுறதுக்கு தான் கோயிலுக்கு போகணுங்கிறது இல்லை. சும்மா கூட போனீங்கன்னா அந்த கோயிலை பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள். இப்போ வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய சோழர் கால ஓவியங்களில் ஒரு நாய் ஒன்று இருக்குது. அந்த நாய் வந்து அலங்கு அப்படிங்கிற ஒரு நாய், நல்ல உயரமாக கம்பீரமான ஒரு நாய். பார்த்திங்கன்னா கிரேட் டேன்னு இன்றைக்கி சொல்கிறோமே அந்த அளவுக்கு பெரிய ஒரு நாய் சோழர்கள் காலத்தில் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் இருந்திருக்கு. அந்த நாயை பற்றி டெஸ்மண்ட் மாரிஸ் வந்து டாக்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கார். டெஸ்மண்ட் மாரிஸ் நிறையா கேட்ஸு, டாக்ஸு, பேர்ட் பாடி வாட்சிங், அனிமல் வாட்சிங், ஹார்ஸ் வாட்சிங், இந்த மாதிரி நிறைய புத்தகம் எழுதியிருக்கார். அப்போ அந்த அலங்குங்கிற ஒரு நாய் வந்து என்னென்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபெரோஷியஸ் டாக்ஸ். அவ்வளவு ஒரு அது இன்றைக்கி அது இருந்துச்சுன்னா உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு நாயாக இருந்திருக்கும். ஆனால் அது ஏதோ அழிஞ்சு போச்சு. இப்போ நாம் அந்த மாதிரி ஒரு நாய் இருந்ததுங்கிறத கூட ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஓவியத்தை பார்த்து தான் நம்ம கற்றுக்குறோம். இன்றைக்கி அந்த கோயில்களை நம்ம எப்படி நம்ம அணுகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போனால் அதில் ஒரு டிசிப்ளின் இல்லை. எப்படியாவது முன்னாடி போகணும். நாம் தட்டில் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது வேறு யாராவது கையை விட்டு தீபாராதனை காமிக்கிறது. அப்புறம் திடீர்னு சில பேர் பாட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நாம் பாடுறது மற்றவங்களுக்கு ஏன்னா பல பேருடைய பல குரல் இருக்கும். எல்லாருடைய குரலும் ரசிக்கும்படி இருக்குது. நம்ம குரல் நமக்கு ரசிக்கும்படி இருப்பதனாலே எல்லோருக்கும் ரசிக்கும்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. பாடுவாங்க திடீர்னு. அப்புறம் திடீர்னு சில பேர் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்னு இந்த கன்னத்தில் போடுவாங்க. அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இந்த பிரசாதம் அதை வந்து வாங்கி சாப்பிட்டு அதை அப்படியே அந்த இலையெல்லாம் அங்கேயே தெப்ப குளத்துலேயே போடுறது, தாழ்வாரத்திலேயே போடுறது. அப்புறம் இந்த விபூதி குங்குமம் கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போகணும், அதில் போட்டுக்கணும். அதை அங்கேயே அந்த தூணில் கொட்டுறது. இந்த மாதிரி நம்ம வந்து இவ்வளவு ஒரு மகத்துவம் வாய்ந்த இடங்கள். அது நமக்கு வந்து நம்ம வந்து ஒன்று நம்ம பக்தி உள்ளவர்களாக இருந்தால் அந்த கோயிலுக்கு போனால் அந்த கோயிலை மேன்மைப்படுத்துவதுக்கு நம்ம இன்னும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். நம்முடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி அந்த கோயிலுக்கு இருக்கலாம்? ஏதாவது ஒரு வகையில் இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு, ஏன்னா 1000 வருஷமாக இந்த கோயில் நின்றுக்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு அது இருக்கிறதுக்கு நம்மால் என்ன பங்களிப்பு செய்ய முடியும்? அல்லது நம்மால் முடிஞ்ச எந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக அங்கே ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய சிந்தனையாக இருக்கும். ஏன்னா இவை எதுவுமே வந்து வெறுமனை வழிபாடுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இடங்கள் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் இந்த கோயில்களை வந்து நம்முடைய பண்பாட்டு உண்டியல்களாக, ஒரு காலகட்டத்தில் சிற்பங்கள் எப்படி இருந்தது, ஒரு காலகட்டத்தில் ஓவியங்கள் எப்படி இருந்தது, ஒரு காலகட்டத்தினுடைய சரித்திரம் என்ன எப்படி இருந்ததுங்கிறது கல்வெட்டுகள். இப்போ நீங்கள் சோழ நாட்டை பற்றிய கல்வெட்டுகள் எல்லாம் நீங்கள் கோயில்களில் தான் பார்க்க முடியும். நம்ம பார்க்குறோம், கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு வந்து ஒரு மண்டபத்தை கொடுத்தாரு கரிகாலன் பட்டினப்பாலை எழுதி கொடுத்ததுக்காக அப்படின்னு. இது மாதிரி இவையெல்லாம் ஏதோ ஒரு சரித்திர ஆதாரங்களோடு இருக்கின்றன. அங்கே போனீங்கன்னா இந்த கல்வெட்டை பார்த்தா இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம், படை நிர்வாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோயில்கள் ஆதாரங்களாக விளங்கின. நாம் அந்த கோயில்களுக்கு செல்லுகிற போது நாம் பக்தி கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் கூட இல்லை. நீங்கள்
கடவுள் வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தால் கூட அங்கே செல்லுகிற போது அவை பண்பாட்டு தலங்களாக இருந்தன, நம்முடைய சரித்திரத்தை பறைசாற்றுபவையாக இருந்தன என்கிற நோக்கத்தில் பார்த்து நம்மால் முடிந்த அளவிற்கு அவற்றை எப்படி மேன்மைப்படுத்த முடியும் என்பதை சிந்தித்தால் நம் சரித்திரம் இன்னும் செம்மை வரும். வருங்கால சந்ததியினர் இன்னும் அதிகமாக அவற்றை பற்றி தெரிந்து கொள்வார்கள். நன்றி, வணக்கம். திருமுக்கூடல் அப்படிங்கிற கோயில் பற்றி வந்து ஒரு அழகான விஷயத்த சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு அழகான விஷயம் வந்துட்டே இருக்கு. இந்த புக்கோட பேர் வந்து உலக நாடுகளில் உடற்கல்வி அப்படிங்கிறது. அதான் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அடுத்த மாதம் ஃபுல்லாக இருக்க போகிற அந்த புக் ஃபேர் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னிட்டு நம்ம நிறையா புக்ஸ்லாம் வந்து பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட புக்ஸ்லாம் கூட அனுப்பலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கோம். அப்படி இன்னைக்கு ஒரு சூப்பரான புக் பற்றி தான் பேச போகிறோம். இதோட புக் பேர் வந்து உலக நாடுகளில் உடற்கல்வி அப்படிங்கிறது தான். இதை வந்து நவராஜ் செல்லையா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இன்ஃபேக்ட் நான் இவரோட நிறையா புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன். நிறையா ஸ்போர்ட்ஸ்லாம் பற்றி கூட வந்து நிறைய புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த புக்கோட விலை வந்து 120 ரூபாய். SS பதிப்பகம் வந்து இதில் வெளியிட்டிருக்காங்க. ஓகே ஓகே. அதாவது இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்த மாதம் வரப்போகிற இந்த புக் எக்ஸிபிஷனுக்காக புக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் வந்து நீங்கள் எழுதின புத்தகத்தை எங்களுக்கு அனுப்பி வைக்க விரும்பினீங்க அப்படின்னா கீழே டிஸ்பிளே ஆகிருக்க அட்ரஸ்க்கு 2 காப்பீஸை அனுப்பிச்சு வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் உடற்கல்வி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் படிச்சு பார்த்தா தான் நம்ம ஒரு பிடி பீரியட்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் கம்பேராக பண்ணி பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பிரேக் எடுத்துக்க போகிறோம். பிகாஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்பீட் லிமிட் பற்றி முக்கியமான விஷயங்கள்லாம் பேச வேண்டியது. அதை பற்றி பேசுறதுக்காக ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர்கிட்ட வந்து நம்ம கேள்வி கூட தப்பா கேட்க முடியாது. ஸோ வந்து நம்ம கரெக்டாக கேள்வியெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி பிரேக்ல புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை இன்று வெத்னி அனந்தி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து ஸ்பீட் லிமிட் அண்ட் ரோட் சேஃப்டி மந்த் அப்படிங்கிறனால இதை பற்றி டீடைல்டான விஷயங்களை நம்ம பேச போகிறோம். அப்போ டீடைலாக சொல்லுங்க. அது 55 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் அண்ட் ரோட் சேஃப்டி மந்த். ஓகே, 55 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம கூட யார் பேச போறாங்க அப்படின்னா, பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு அறக்கட்டளை அதுல இருந்து அழகர் செந்தில் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். சார், இன்றைக்கி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இந்த ரோட் சேஃப்டி அப்படிங்கிறது தான். ரோட் சேஃப்டினா என்னன்னு நீங்கள் யாருக்குமே தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரோட்டில் வந்து சேஃப்டி இருக்கா இல்லைன்னே தெரியல. மெயினாக இது வந்து யாருக்கான ஒரு தினமாக வந்து நம்ம பார்க்கணும், யாருக்கு போயிட்டு இந்த நியூஸ் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒவ்வொரு அடிமட்ட குடிமகன்லேருந்து மேல்மட்ட குடிமகன் வரையும், அதாவது வந்து இண்டஸ்ட்ரி வைஸாக இருக்கட்டும் இல்லை எந்த வயசாக இருந்தாலும் இவங்க கேட்டுக்க வேண்டிய முதல் கேள்வி கண்ணாடியை பார்க்கும்போது சாலை பாதுகாப்புனா என்னென்னு தற்பரிசோதனை முதல்ல பண்ணிக்கணும். இன்றைக்கி அதெல்லாம் கவலையே கிடையாது. படிக்காதவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க. ரொம்ப மெத்த படித்தவங்களும் என்ன பண்ணுறாங்க, இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க டெஸ்டினேஷன் தான் முக்கியம். எவன் செத்தா எனக்கு என்ன, எவன் கை கால் போனால் எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சாலை பாதுகாப்பு என்னென்னு இவங்களுக்கு முதல்ல படிக்க வைக்கணும், முதல்ல புரிய வைக்கணும். அந்தந்த கன்சர்ன்லேயோ இல்லை அந்தந்த துறையோ, தனியார் துறையோ அரசு துறையோ இவங்களுக்கு வந்து முதல்ல காலையில் இருந்துச்சோன்னா குட் மார்னிங் சொல்கிற மாதிரி நீ சாலையில் பாதுகாப்பு வண்டி ஓட்டிட்டு வந்தியா, சிக்னல் தானே வந்தியா, செல்ஃபோன் பேச வந்தியான்னு கேட்கணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து புத்தி பேர் எடுத்து வண்டி ஓட்டக்கூடிய அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். அதனால நீ சாலை பாதுகாப்பு என்னென்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம அவசியமாக வந்து இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் பண்ண இடத்துல இந்த முதல் கேள்வியாக வந்திருக்குது. ஓகே சரி, இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து பல பேரில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கார் ஓட்டுறவங்களுக்கு வண்டி ஓட்டுறவங்க மேலே தான் பாதி கோவம் இருக்கும். ஏன்னா அவங்க நடுவில் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வண்டியில் போகிற யாருக்காக இருந்தாலுமே ரோட்டில் நடக்கிறவங்க மேலே தான் அதிகபட்ச கோவம் வரும். ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தோம்னா, கார் ஓட்டுறவங்க வண்டி ஓட்டுறவங்களால தான் வந்து இந்த சுற்றுச்சூழலுக்குலாம் கேடு அப்படின்னு சொல்லலாம். பட் நடந்து போகிறவங்களால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் அவங்களுக்கு இந்த ரோட் சேஃப்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது? இப்போ நடந்து போகிறவங்கள முதல்ல ஃபஸ்ட்டு அவங்க என்ன பிரச்சனை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, செல்லு பேசிக்கிட்டே வண்டி நடந்து போகிறது, ரோடு கிராஸ் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது சிக்னல் போடும்போதே நம்ம நடந்து தானே போகிறோம், நம்மளுக்கு கூப்பிட்டு வச்சு என்ன ஃபைன் போட போகிறாங்க போலீஸ்காரங்கிறதுனால சிக்னல் ரெட் க்ரீன் போட்டாலும் வண்டி போனால் நடுவில் உள்ளே ஓடுறது. ஜே வாக்கிங்னு ஒன்று இருக்குது. அது எங்கே குறிப்பிட்டு கிராஸ் பண்ணணும் அங்கே பண்ணணும். நடுவில் எங்கேயாவது திடீர்னு உள்ளே போடுவாங்க. அப்படிங்கும்போது என்னென்னா, நார்மல் ஸ்பீடில் நீங்கள் சொன்ன அந்த 55 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரவங்க கூட திடீர்னு எதிர்பார்க்கும் போது அந்த இடத்துல விபத்து நடக்குது. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. எதில்? விபத்துக்களில் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்குது. இன்னும் இதே மாதிரி போச்சுன்னா நிர்வாக குறைபாடு, பொதுமக்கள் வெறும் அரசாங்கத்தையோ இல்லை ஒரு அரசு அதிகாரிகளை மட்டும் குறை சொல்ல முடியாது. பொதுமக்களோட தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா இது வந்து தமிழ்நாடு வந்து வேர்ல்டு நம்பர் 1 இருக்க போது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயமாயிடும். ரொம்ப பெருமைப்பட விஷயமாயிடும். அசிங்கத்தில் தமிழ்நாடு நம்பர் 1 வரப்போது வேர்ல்டில் ஆக்சிடென்ட்ஸில். இதை கட்டுப்படுத்தணும். தனி மனித ஒழுக்கம் வேணும். இது நடைபாதைகள். கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா காரில் போகிறவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஒரு போஷ் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. யாராவது ஒருத்தர் எங்கேயாவது வந்து ஏன் இப்படி போகிறீங்க நம்ம யாராவது சமூக ஆர்வலர்களோ இல்லை ரோட்டில் கேட்டாங்கன்னா அவங்களுடைய பேச்சே வந்து ஒரு மிரட்டல் துணியில் வந்துடும். இது கார் ஓட்டுறவங்க. பைக் ஓட்டுறவங்க என்ன பண்ணணும்னு வேறு வழியில் ஜிக்ஸாக் ஓட்டலாம். அந்த பசங்க வந்து அதை பார்த்து கற்றுக்கிடுது. யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா உடனே அவங்க யாருக்காவது ஃபோன். இன்றைக்கி எல்லாமே வந்து ஏதாவது ஒரு சங்கம், ஏதாவது ஒரு அமைப்பு, ஏதாவது ஒரு கட்சி இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுனால யாராவது ஃபோன் பண்ணால் உடனே எங்கள் ஃபோன் பண்ணி கொடுக்குது. இப்படி போகும்போது பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே வந்து பிளாட்ஃபார்ம் ஆளுங்களை ஆக்கிரமிச்சிடுறாங்க கடைக்காரர்கள்.
கேட்டால் என்னென்னா ஏழை அப்படின்ற ஒரு மந்திரத்தை கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்க அதை பண்ண முடியாதனால இதை டீட்டெயிலாக நம்ம அடுத்தது பேசுவோம். இப்போ இதை பார்க்கும்போது பிளாட்ஃபார்மில் இவங்க வந்ததுனால பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகிறவங்களாம் வந்து ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் ரோடு உடனே வரதில்லை. பிளாட்ஃபார்ம் கடைக்கு வரவங்களாம் வண்டியை பார்க் பண்ணிடுறாங்க. அப்புறம் ரோடு இங்கே தான் வந்தாகணும். அப்போ இவங்க நடந்து போனான்னா 2 வீலர் எங்கே வரணும், ஜிக்ஸாக ஓடி தான் ஆகணும். அப்போ கார் எங்கே போகணும், இது விபத்துக்களான விஷயமானவங்க. சரி சரி, இப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க. பிளாட்ஃபார்ம்னா என்ன, அது எங்கே இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபென்டாஸ்டிக். நம்ம பிளாட்ஃபார்ம் எதுக்குன்னா பெரிய பெரிய ஹோட்டல்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, பெரிய பெரிய ஹோட்டல்கள் நுங்கம்பாக்கம் ஹேடாஸ் ரோட்டில் போங்க, பெரிய ஹோட்டல் ஒரு பேங்க் பக்கத்தில் இருக்குது. அந்த ஹோட்டல் வந்து ரோட்டில் ஃபுல்லாக கார் பார்க்கிங். யார் வீட்டு இடத்த யார் பார்க் பண்ணுறது? ஃபஸ்ட்டு நீ சம்பாதிக்கணும். ஒரு தனியார் சம்பாதிக்கிறதுக்கு அத்தனை அரசியல் முதற்கொண்டு இன்றைக்கி வந்து அவங்க பயப்படுறாங்க. ஒரு பக்கம் ஒரு நல்ல நியாயமான போலீஸ்காரங்களாக இருந்தால் அவங்கள போய் ஃபைன் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சக்தி இல்லை. சில போலீஸ்காரர்கள் சல்யூட் போட்டு அங்கே உணவு வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இது வந்து இதெல்லாம் முற்றிலும் ஒன்று பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ். இது போக ஏழைன்ற பேரில் டயர் பஞ்சர் போடுறவங்க, ஹெல்மெட் வந்து டூப்ளிகேட் ஹெல்மெட் விற்கிறவங்க. இது எவ்வளோ ஒஸ்ட்டுன்னா டூப்ளிகேட் ஹெல்மெட் விற்கிறவங்க. ஹெல்மெட் கேஸ் போடுற நம்ம ஊர் அரசாங்கத்தில் சட்டத்தில் மேண்டேட்டில் கிடையாது, ஹெல்மெட்டே கிடையாது. அப்படிங்கும்போது ஐஎஸ்ஐ முத்திரை எங்கே வந்தது, பிஎஸ் கிடையாது. அப்படி இதெல்லாம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஆக்கிரமிச்சுட்டா அப்போ பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குது முதல்ல ஒன்று. ரெண்டாவது இப்போ இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, எது எடுத்தோன்னா கார்பரேஷன் லிமிட்லேருந்து எல்லாமே வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கார்டன் ஆக்கிடுறாங்க. ஒரு பெரிய பெரிய மேல்தட்டு மக்கள் கார்டன் ஆக்கிடுறாங்க. அவங்களோட வீடு அழகாக இருக்கணும்னு. யார் வீட்டு இடத்துல பண்ணுறது வேணா, நீ 10 அடி உள்ள கட்டிக்கோ, அங்கே நீ கார்டன் ஆக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் வீடு பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு கிடையாது. மயிலாப்பூர் கோயில் நீங்கள் போய் பாருங்கள், அந்த சாய்பாபா கோயில் பார்த்துல இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 அடி ரோடு 40 அடி 20 அடி ரோடு ஆயிடுச்சு. 3 கடை வந்திருக்கு ரோட்டில் வந்து பிளாட்ஃபார்ம் போக 3 கடை வந்திருக்கு. அப்போ பிளாட்ஃபார்ம் எங்கே, மை ரைட் மை பாத்துன்னு சொல்கிறாங்க, பட் எங்கே இருக்குது, யார் கேட்குறா இன்னைக்கு? இது இன்றைக்கி வந்து இன்னைக்கு உச்சக்கட்ட கொடுமை. தயவுசெய்து எல்லா சமூகத்தையும் நான் கேட்குற ஒரே கேள்வி, இதை போர்க்கால அடிப்படையில் அரசாங்கமும் சமூக ஆர்வலர்கள்லாம் முதல் இதுக்கு எல்லாமே ஒவ்வொரு உயிரிழந்து வழக்கு பதிவு பண்ணுங்க. அப்போ தான் பிளாட்ஃபார்ம் காப்பாற்றப்படும். இல்லைன்னா இந்த தனியார் முதலைகள் இதை வளர்ச்சி போட்டுட்டு தான் இருப்பாங்க. கரெக்டு தானே? ஆமாம், அந்த மாதிரி நம்ம ரோட்டில் போகிறது பற்றி என்ன பேசணும் அப்படின்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும் போது இருக்குது. ஸோ இன்னைக்கான டேக்கான அந்த டாபிக் பக்கத்தில் போயிடலாமா நம்ம? அந்த ஸ்பீட் லிமிட் அப்படிங்கிறத பற்றி சொல்லிருக்கீங்க. ஆமாம், ஸோ ஸ்பீட் லிமிட் அப்படிங்கிற அந்த போர்டு வந்து நிறைய அந்த சைன்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ குறிப்பிட்ட ஸ்பீட் லிமிட் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, அதில் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்பீடில் போகிறதுனால என்னென்ன பயன்கள் இருக்குது? இது வந்து முதல்ல வந்து ஒரு வகையில் யோசிக்கவும் வைக்குது, ஒரு சிரிக்கவும் வைக்குது இந்த கேள்வி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ க்ளீனாக தெரியக்கூடிய ஒரு ரெட்டு அதையே பார்த்து நிற்காத நம்ம மக்கள் இந்த 55 கிலோமீட்டர் ஸ்பீடை பார்த்து நிற்க போகிறாங்களான்றது என்னுடைய ஒரு கேள்வி. இந்த 55 கிலோமீட்டர் போகிறதுனால என்ன அட்வான்டேஜ் வந்து மக்களுக்கு வரும் அப்படின்னா, ஒன்று டீசலோ இல்லை பெட்ரோலோ அவங்க வந்து சேமிச்சுக்கலாம், ஸ்பீடாக போகாதனால அந்த இது படாது ஒன்று. ரெண்டாவது விபத்துக்களை தடுக்கலாம். எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அந்த ஸ்பீடில் போகும்போது கண்ட்ரோல் இருக்காது. ரொம்ப ஸ்லோவாக போனீங்கன்னா பின்னாடி வந்து நார்மலாக அவனோட வேலைக்காக போகணும். சில பேரை பார்த்துக்கிங்க, ஸ்பீடாக போனால் தான் பிரச்சனை இல்லை, 20ல் போனாலும் பிரச்சனை. என்னென்னா இவங்க வந்து அந்த நடு ரோடு ஆக்கிரமிச்சுக்கிட்டு பக்கத்தில் அந்த லேடிஸ் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை ஜென்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பேசி உங்களோட விஷயங்களை பேசிட்டு 20 கிலோமீட்டர்ஸ் போனால் அந்த 55 கிலோமீட்டர் ஒரு நார்மல் ஸ்பீடு ஒருத்தர் வந்து ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு இவங்க வேலைக்கு இவங்களுக்கு டைம் இல்லை, டைம் அதாவது நிறைய இருக்குது, ஃப்ரீயாக இருக்குன்றனால இவங்க இவ்வளோ ஸ்லோவாக போகும்போது பின்னாடி அவங்க வேலை பாதிக்கப்படுது. 55 கிலோமீட்டர் நம்ம சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இது வந்து ஒரு கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு. இந்த ஸ்பீடில் போகும்போது யாரோட வேலைகளுக்கும் நம்ம தொந்தரவாக இருக்க மாட்டோம், விபத்துகள் தவிர்க்கலாம், எரிவாயு வந்து சேமிக்கலாம். இதுதான் முக்கியமான என்னோட விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே சார், ஆனால் இது வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக பேசுங்க சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரங்கநாத் ஸ்ட்ரீட்டை யார் மேலேயும் இடிக்காத போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலேட்டட் கண்ட்ரி அண்ட் இங்கே வந்து டிராஃபிக்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, டிராஃபிக் தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட கண்ட்ரியில் டோட்டலாக எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்களே. இது ஒரு பர்ஃபெக்டான விஷயம். ஏன்னா 55 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு சொல்லும்போது கவர்மெண்ட் ஆர்டருக்காக நம்ம அந்த கருத்தை பதிவு பண்ணோம். உண்மையிலே போனால் சில ரோட்டில் இப்போ நீங்கள் சொன்ன மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலில் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஸ்பீட் போக முடியும். என்ன போகும்போது பக்தி பொங்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் ஹிந்து தான், நடு ரோட்டில் நின்று சாமி கும்பிடுவாங்க. அப்போ பின்னாடி 55 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்தால் யார் வர முடியும்? 5 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயோ 10 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே தான் போக முடியும். ஸோ பீமன கார்டன் ரோடு எடுத்துக்கோங்க, கிருத்திலால் காலேஜ் கிட்ட. அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் 80 போடுவாங்க, காலைல 6 மணிக்கு சிக்னல்ஸ் வந்து 80ன்னு போட்டு வைப்பாங்க, 70ன்னு போடுவாங்க அந்த நம்பர்ஸ். அப்படி இருக்கும்போது ஒரு வண்டி 2 வண்டி எதுக்கு நிற்கணும்னு சொல்லி அவன் வேகமாக அடிச்சுட்டு போகிறான். அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? எதையுமே எதிர்பார்க்க முடியாது. இதை பார்த்து ஸ்கூல் குழந்தைங்களும் கெட்டு போகிறாங்க. இது என்னென்னா, வெறும் 55 கிலோமீட்டர் ஸ்பீடுன்றது வந்து அதுலேயே போக முடியாது. ஒரு +/-5-10 முன்ன பின்ன போகலாம். பட் இன்றைக்கி இருக்க அந்த கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கட்டமைப்பில் நம்ம போய் கேட்டால் உங்கள் வேலையை பாருங்கள் சார், நீங்கள் ஏன் இதுக்கெல்லாம் தேவையில்லாம் மெனக்கட்டுறீங்கன்ற அளவுக்கு நமக்கு வந்து அதிகாரிகள் திருப்பி பதில் கொடுக்குற அளவோட உச்ச நிலைமைக்கு நம்ம போய் நிற்கிறோம். இது வந்து திருப்பி நான் சொல்லுவது, போர்க்கால அடிப்படையில் எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் வந்து போக்குவரத்தை சரி பண்ணால் மட்டும் ஒரு நாட்டோட ஒழுக்கம் நம்ம ரோடு சாலையில் உள்ளதுன்னு சொல்லுவோம்.
சாலையை பார்த்தா அந்த நாட்டோட ஒழுக்கம் தெரியணுவாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டோட ஒழுக்கத்தை அதில் இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க, நான் சமூக பிரச்சனைக்காக போராடி பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், இனிமேல் நான் அதை ஃபாலோ பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க ஏதாவது சங்கர் பட ஹீரோ மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்டால், இல்லைங்க சிக்னல் ஃபாலோ பண்ணதுக்கே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுமா, அந்த நேரத்தில் வந்து நம்ம மட்டும் எப்படி ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் ஏற்படுது. சீரியஸாக ஒரு சில நேரங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம ஆபத்தில் இருப்போம். ஏன்னா மற்றவங்க யாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லோ போடும்போதே தெரியும் நம்ம இந்த இடத்துல நிறுத்த போகிறோம் அப்படின்னு. பட் ஆனால் நமக்கு பின்னாடி அத்தனை பேர் செம்ம ஃபாஸ்ட்டாக வருவாங்க. அதை பார்த்தோன்னே பயந்து நம்மளும் வேறு வழி இல்லாமல் கூடவே நம்மளும் போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் இந்த ஆட் ஒன் அவுட்டாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வருது? இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எல்லோ போடும்போதே நம்ம வந்து கையை பின்னாடி காட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி ஒருவேளை ஸ்பீடாக வரவங்க கூட இவங்க நிறுத்த போகிறாங்க, இல்லை நம்ம இடிக்காமல் நம்ம போகணும்னு சொல்லிட்டு அவங்க வளர்ச்சி போகிறது உண்டு. ரெண்டாவது நடுவில் நம்ம டூ வீலர் தான் மெயினாக இந்த இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது. கார் வந்து பின்னாடி பேனட் மட்டும் தான், இந்த முன்னாடி பின்னாடி மட்டும் தான், டிக்கி மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ டூ வீலரில் வரவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, லெஃப்ட்டில் ஒரு ஓரமாக இல்லை, நீங்கள் நிற்கணும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இல்லை, யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. இப்படி தான் ரொம்ப புத்திசாலியும் இப்படி தான் போவாங்க. லெஃப்ட்டில் ஒரு ஓரமாக அப்படி கை காமிச்சு நின்ட்டிங்கன்னா அவங்க போகிறபடி போட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் போய்க்கலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது ரெண்டாவது பாயிண்ட், இன்கேஸ் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா உங்களுக்கு நேரத்தை ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, எதுக்கோ ஃபோன் பண்ணி எஸ்எம்எஸ் பண்ணி நம்ம சும்மா ஃபார்வர்ட் மெசேஜ், குட் மார்னிங் மெசேஜ் எல்லாம் அனுப்புகிறோம். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த வண்டி நம்ம நோட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் ரூம் பதிவு பண்ணுங்கள். கண்ட்ரோல் ரூம் இல்லாமல் இன்றைக்கி எத்தனை போலீஸுக்கு தெரியும், இல்லை எத்தனை பொதுமக்களுக்கு தெரியும், இந்த கண்ட்ரோல் இருக்கவங்க அந்த கண்ட்ரோல் ரூம் தெரியாது. ஸோ இதை ஃபோன் பண்ணி இந்த இடத்துல பதிவு பண்ணுங்கள். சிரமப்பட்டு அந்த போய் பதிவு பண்ணி அவர் வர சொல்லுங்கள். மாநகர பேருந்து பாருங்கள், இன்றைக்கி நான் சொல்கிறது முக்கியமான காரணம் மாநகர பேருந்து. இந்த மாநகர பேருந்து பார்த்தீங்கன்னா அத்தனை டிரைவர்களும், அதுவும் முக்கால்வாசி இந்த மந்தவெளி டிப்போலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் சிக்னலே கிடையாதுப்பா, நான்லாம் ஒரு 10 அடிக்கு மேலே ஓட்டுறேன், ரோட்டில் ஓட்டல 10 அடிக்கு மேலே தான் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஏர் பஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. அவங்க ராக்கெட் நாங்களாம் ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா சிக்னலும் வைட் பண்ணுறாங்க. இதை ஒவ்வொரு தடவையும் அந்த மாநகர பேருந்தோட துணை நிர்வாகிகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நேராக போய் பார்த்துருக்கேன். அவங்க சொல்கிறாங்க, அப்புறம் இவங்களே டிரைவர்கள் சில பேர் என்ன வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, என்னென்னா, சார் எங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கால அட்டவணை கொடுத்தாங்க, இந்த நேரத்துலேருந்து நான் இந்த நேரத்துக்குள்ளே இந்த இடத்துக்கு வரணும்னு கொடுத்தாங்க. அன்றைக்கி 20 வருஷம் முன்னாடி ரோடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, அன்றைக்கி மக்கள் தொகை என்ன, நாங்கள் என்ன சார் பண்ண முடியும், நாங்கள் வந்து இந்த டைமுக்குள்ளே போய் ஆகணும், எங்களுக்கு வேறு வழி இல்லைன்ற டிரைவரோட முறையும் இருக்கும்போது இது ஒரு பக்கத்தில் நியாயமாக இருக்குது. என்னன்னு கேட்டால், அரை மணி நேரத்தில் அவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து போரூர்லேருந்து பாரிஸ்க்கு 1 ஹவரில் வரணும்னா இன்றைக்கி காலகட்டத்தில் அன்டைமில் வந்துடலாம், பீக் ஹவர்ஸில், நான் பீக் ஹவர்ஸில். பீக் ஹவர்ஸ் வரணும்னா எவ்வளோ முடியும்? அப்போ அவங்களோட டைம் வந்து போய் கேட்கும்போது இந்த அட்டவணை மாற்றியே கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆச்சான். அப்போ எப்படி ஆகுது, ஃபோர்ஸ்ட் கம், இல்லைன்னா அவங்களுக்கு என்னன்னா படியிலையோ இல்லைன்னா அந்த அவங்களோட சம்பளத்திலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க அஃபெக்ட் ஆகிறாங்க, அவசரப்படுத்தும் போது என்ன உங்களுக்கு வேறு வழி இல்லை, தேர் ஃபோர்ஸ்ட் கோ. அப்போ நான் என்ன பண்ண முடியும், இப்போ இவங்கள பார்க்குறது அவங்கள பார்க்குறதா, யார் பண்ணணும்? இதை அதிகாரிகள் அப்சர்வ் பண்ணி டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை துறைக்கோ அனுப்பிச்சு அந்த கன்சர்ன் மினிஸ்டர் வந்து அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணணும். இன்றைக்கி எதுவுமே இல்லை. இன்றைக்கி என்ன பிரச்சனை, இன்றைக்கி நான் அரசியல்களை பொறுத்த வரையும் எங்கள் மேலே புகார் வந்துடக்கூடாது, நாங்கள் வந்து என்ன செய்யணுமோ செஞ்சுட்ருக்கோம், ஸ்லோவாக தான் போவோம், இஷ்டப்பட்டால் வாங்க, இல்லை தனியாக தான் பண்ணிக்கோங்க, இப்படின்ற லெவலுக்கு வந்து நிற்குது. அந்த கால அட்டவணை மாற்றினாங்கன்னா மாநகர பேருந்து முதல்ல கட்டலாகும். ரெண்டாவது காலையில் அந்த ஸ்கூல் பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸு, மூணாவது இந்த கம்பெனி, கார்பரேட் கம்பெனி பஸ்ஸு, இவங்கெல்லாம் காலையில், அதாவது போலீஸே வந்து காலைல 6 மணி இல்லை 7 மணிக்கு தான் வந்து டியூட்டிக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி காலைல 5:30 மணிக்குலேருந்து 6:30 மணிக்குள்ளே போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு டீம், ஸ்பெஷல் டீமை ஃபாலோ பண்ணி எந்தெந்த வண்டி இப்படி போகுதுன்னு மட்டும் செக் பண்ணிங்கன்னா இவங்களை ஹெவியாக ஃபைன் பண்ணாலே போதும். இவங்களை கூப்பிட்டு ஹெவியாக ஃபைன் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணணும். இந்த கன்சர்ன், இந்த காலேஜ், இந்த ஸ்கூலு, இந்த ஹோட்டலு, இல்லை இந்த பஸ்ஸு, இந்த மாதிரி மாநகர பேருந்து இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ஒரு காலம் கொடுக்கணும். மீடியாஸ் வந்து தயவுசெய்து சப்போர்ட் பண்ணணும். இவங்க இப்படி பண்ணி டெய்லி பண்ணிட்டு தானா இன்றைக்கி போக்குவரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை இவங்க வந்து எல்லை மீறின்னு சொல்லிட்டு நம்ம கார்பரேட் கம்பெனி கொடுத்தா தான் புத்தி வரும், இல்லைன்னா வரவே வராது. ஓகே, சென்னை எக்ஸாம்பிளாக வச்சு வந்து ஹோல் தமிழ்நாட்டுக்கே இந்த பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா சார்? அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பஸ்ஸை விட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஊருக்குலாம் போகிற அந்த ஏர் பஸ்லாம் இருக்கே, கோயம்பேடு இங்கேயே ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க சார். கரெக்ட். இப்போ ஃப்ரைடே நைட்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் அந்த பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் பெருங்குளத்தூர் தாண்டறதுக்குள்ள கண்டிப்பாக 1 hour 2 hour ஆகிடும். இது முழுக்க தனியார் பேருந்துகளோட ஆக்கிரமிப்பு, அட்டகாசம்னு சொல்லலாம். உண்மையிலே அவங்க முறைப்படுத்தணும். நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் ரோட்டில் பார்த்துருக்கீங்க, ஒரே ஒரு கஸ்டமர் வரணுன்றதுக்காக நடு ரோட்டில் இப்படி எக்ஸாக்டாக நிறுத்தி வச்சுருப்போம். எரிச்சலாக இருக்கும். போலீஸ்காரங்க போய் எதுவும் கேட்க முடியல. அவன் சொன்னார், சார் எங்களுக்கே பயங்கர டென்ஷன் சார், ஏன்னா அன்றைக்கி இடத்துல 700 பஸ்ஸு கிராஸ் ஆகுது. ஃப்ரைடே நைட் ஆச்சுன்னா இஷ்யூ, தாம்பரம் பக்கம் போக முடியாது, கோயம்பேடு பக்கம் போக முடியாது. ஏன் முறைப்படுத்தலைன்னு கேட்குறேன். என்னோட கேள்வி வந்து ஏன் முறைப்படுத்தலை? இத்தனை மணிக்கு போகணுன்னா அதை வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுங்க, ஒரு தனி பிளாட்ஃபார்ம் கொடுங்க, பிளாட்ஃபார்மில் போட்டோம். ஆனால் பிளாட்ஃபார்ம் விட்டதுக்கப்புறம் நடு ரோட்டில் வந்து இப்படி நிறுத்துற வண்டிகள்லாம் வந்து அன்றைக்கே இமீடியட்டாக இறக்கி விட்டு ஃபைன் பண்ணுங்கன்றேன். யூ லாக் தெம். அது பண்ணுறதில்ல இன்றைக்கி. ஏன்னா இவங்க என்ன உடனே அங்கேருந்து ஏதாவது ஃபோன் வரும், ஐயா நமக்கு தெரிஞ்சவங்க ஐயா கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஐயா நமக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ வண்டியா, மினிஸ்டர் வண்டியா கொஞ்சம் பார்த்துக்குங்க, உடனே அப்படியே சரி அண்ணே எனக்கு சரி அப்படின்னு. இது எங்கே போகுது? இது என்னையா எல்லாமே பணத்துக்கு முன்னாடி தான் ஓடுவீங்களா? உயிர் சம்மந்தமே இல்லையா? உங்களுக்கு புரியாதா? உயிர்னா என்னன்னு தெரியாதா? இல்லை உன் குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க ரோட்டில் கூட நசுங்க அப்புறம் தான் சரியாக போறியா? அப்போ தான் நீ அந்த அதிகார வர்க்கங்கள் முடிவு எடுக்க போகிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் எல்லாம் சேஃப்டியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா?
ஒரு நாள் யார் இந்த அதிகாரத்தில் வந்து இதை முறைப்படுத்த தவறாங்களோ அவன் குடும்பத்தில் வந்து கூழா நசுங்கி சாகும் போது மட்டும்தான் இதை பற்றி தெரிய போகுது. அது வரையும் தெரியவே தெரியாது. எப்படி வந்து இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிப்போம் தெரியுமா, இந்த வீட்டில் திருட்டு நடந்துச்சு, அந்த வீட்டில் திருட்டு, அது எங்கேயோ தான் நடந்தது, எங்கேயோ தான் நடந்தது, நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம். எப்போ நம்ம வீட்டில் நடக்குதோ அப்போதான் வந்து நமக்கு அதோட இம்பாக்ட் தெரியும். ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படி. அது யார்கிட்டயும் சொன்னோம் அதுதானே நாங்களும் அன்னைக்கு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லிட்டு போயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. பட் நான் இதை சொல்லலாமான்னு தெரியல. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இது கூட இன்னொரு விஷயத்தை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு விபத்து அப்படின்னா கூட நம்மளுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நெருங்கியவங்களுக்கு யாராவது நடக்கிறப்ப தான் அதோட இம்பாக்ட் புரியுது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து உண்மையான மனித நிலையே வெளில வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். ஸோ எல்லாருமே வந்து அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணாமல் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் நம்மளை பாதுகாத்துக்கிறோமோ இல்லையோ மற்றவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமையும் போகலாம் இல்லையா சாலைகள். அதாவது ஆம்புலன்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி போயிட்டு ப்ரே பண்ணுறீங்களோ இல்லையோ அதுக்கு வழி விட்டு போயிருங்கப்பா, அதான் வந்து நல்ல ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு கற்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். இன்னும் கொஞ்சம் கேள்விகள்லாம் இருக்குது ஒரு குட்டி பிரேக் அப்புறமா. புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கிறது இனியவை நிகழ்ச்சியை. வருண நாந்தி கூட நம்ம எல்லாருமே வந்து டெய்லி சந்திச்சுட்டு இருக்க பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். 55 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் அண்ட் ரோட் சேஃப்டி மந்த் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஆனால் நிறைய இடத்துல எப்படி தெரியுமா, நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோமா. நம்ம வந்து அதனால வந்து நம்மளாம் எப்படின்னா ரொம்ப வந்து நாகரீக மக்களாம். அதாவது என்னன்னா தப்பு நடந்தால் கேட்க மாட்டோமா, ஏன் அப்படின்னா நம்மளும் கூட சேர்ந்து தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது பேர் தான் நாகரீக மக்கள். ஆமாம் ஆமாம். அப்படிதான் நினச்சிக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு கூட்டத்தில் வந்து சரி ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரேஸ் பண்ணுறோன்னு வாய்ஸை நம்மள 4 பேர் என்னவங்க இந்த இடத்துல போய் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு மாதிரி தான் பார்ப்போம். 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போங்கன்னு சொன்னதுக்கே நிறைய பேர் நம்மள மேல கோச்சிருப்பாங்க தெரியும்ல. ஆமா, நம்ம தான் அந்த ரெட் ரெஞ்சு நம்ம நின்னுட்டோம் அப்படின்னா ஒண்ணு நீங்க போயிருந்தால அப்படின்னு வேற நடந்து பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து சாலைகளை பார்க்குறோம். நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறோம். பட் ஒரு சில பேர் அதுக்கு எதிராக வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு அறக்கட்டளையிலிருந்து அழகர் செந்தில் அவர்களுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். தனியாக எல்லாரையும் தெரியும் சொன்னால் கண்ணுக்கு தெரியவங்க எல்லாருமே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டால் வந்து ரூல்ஸை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது மற்றவங்களே வந்து அது மாதிரி வந்து தப்பான வழிக்கு போகிறதுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாங்க. ஆனால் வந்து ரோட்டில் போகிற ஒருத்தரும் வந்து தனித்தனியாக ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எதாவது இருக்கா ஆனந்தி? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காரு பைக்கு அப்புறம் நடந்து போகிறவங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்போ வந்து நம்ம பேசும்போது இவ்வளோ ரூல்ஸ் இருக்கிறது பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா ஒரு சில ரூல்ஸ் ஆனால் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும். அட்லீஸ்ட் அதையாவது நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயத்துலையாவது இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காரில் போகிறவங்க, 2 வீலர்ஸில் போகிறவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த நடந்து போகிறவங்க, இப்படி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக இருக்கிற ரூல்ஸ் பேசிக்காக அவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். ஒரு 7-8 வருஷம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டாப் லைனை கூட தாண்டி நிற்க மாட்டாங்க. ஐயோ போலீஸ் பிடிச்சிருவாங்கன்ட்டு. இன்றைக்கி ஸ்டாப் லைனில் அடுத்த ரோடு, அதாவது இப்போ 4 ரோடு இருக்குது நம்மளுக்கு அப்படின்னா இந்த ரோட்டில் வந்து வரக்கூடிய இடத்துல பாதி இடத்துல போய் நிற்கிறாங்க. இவங்க இப்படி வளைஞ்சு போகணும். இதுவே ஃபஸ்ட்டு ஸ்டாப் லைனை தாண்டணும். ரெண்டாவது சிக்னல்ஸ் முதல்ல இயங்கினா தானே பார்க்கணுன்றது நினைக்கிறது, அது ஓகே. அப்படியே இயங்கினாலும் பார்க்கறது கிடையாது சிக்னல்ஸை. 3வது செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறது, SMS அனுப்புறது. 4வது மேக்கப்ஸ் போடுறது. நீங்கள் ஃப்ராங்காக சொல்கிறேன், ஒரு லேடிஸ் வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுறாங்க. இது போடுறாங்க, சீக் போடுறாங்க, ஃபவுண்டேஷன்ஸ் எதுவும் சொல்கிறாங்க, அது போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. பிகாஸ் என்னென்னா அவங்களாம் ரொம்ப பிஸியாக உலகத்தில். இவங்களுக்கு வந்து 24 மணி நேரம் பத்தலையாம். அதனால் என்னென்னா சாப்பிட்றாங்க. லேடிஸ் மட்டும் இல்லை, ஜென்ட்ஸ் எல்லாருமே, வயசானவங்க, மெச்சூர்ட் லேடிஸ், மெச்சூர்ட் ஜென்ட்ஸு, கார்ப்பரேட் லெவலில் இருக்கவங்க, அரசு அதிகாரிகள், இன்க்ளூடிங் நீங்கள் வேணா ஜட்ஜஸ்ஸு, லாயர்ஸு, டாக்டர்ஸு, யாரை நீங்கள் எடுத்தாலும் சரி ராங் ரூட்டில் ஸ்பீட் ஆக்ஷன் போகிறது. ஏன்னா டைம் ஆச்சு, ஐ நீட் டு கோ. அப்போ எப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க? எப்போ சரி பண்ணிக்க போகிறீங்க? பண்ணுறது கிடையாது. ஸோ அப்போ என்னென்னா இது ஒரு இஷ்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குடிச்சிட்டு ஓடுறது. குடிச்சிட்டு டிடி சொல்கிறோம். இப்போ வந்து மத்திய அரசாங்கம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 30,000 ஃபைன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ 10 லட்சம் ஃபைன் போட்டால் இனிமேல் யாருமே ஒருத்தரையும் பண்ண மாட்டாங்களா? கிடையாது. இந்த 10,000 ஃபைனே கொடுக்க மாட்டான். ஏழைகளுக்கு 10,000 ரூபாய் ஃபைன் பண்ண முடியாது. மிடில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக 10,000 ரூபாய் கெஞ்சி கேட்டு அவங்க கடைசியில் வந்து அஃபெக்ட் ஆகி என்ன நடக்கும்னா, இன்றைக்கி வந்து ஊழலை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறை திட்டமாக தான் இது வரும். என்னன்னு கேட்டால் டிராஃபிக் போலீஸ் மேலே ஏற்கனவே திட்டுறாங்க எல்லாரையும். டிராஃபிக் போலீஸ் மாதிரி நின்று பாருங்கள், அவங்க கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நரம்பு வெடிச்சு போய்ட்டு ஒரு சொல்லி நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை, நான் நின்று பார்த்துருக்கேன். ஒரு இடத்துல 1 மணி நின்றுருக்கேன். அவங்க செய்த முடிச்சுட்டு இருப்பாங்க டிராஃபிக் போலீஸு. வாக்கி டாக்கி வச்சுருப்பாங்க. யார் மேலேயும் புகார் கொடுக்க முடியாது. சும்மா கூப்பிட்டு 1 சேனல் லைனில் வாங்க, சாப்பிடுவாங்க, ஃபோனில் வாங்க, இப்படி சொல்கிறது தான் தவிர அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா சொல்கிறது கூட அவங்களுக்கு வந்து பயமாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அதிகேஷன்லாம் போகணும்னு நினைக்கிறாங்க போலீஸ். இன்றைக்கி போலீஸ் படுற அவசர ரோட்டில் டிராஃபிக்கில் நின்று பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் நின்று பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நிற்கட்டும், வீட்டு பாரில் அதோட டென்ஷன் தெரியும். ஸோ போகிறது வந்து எவ்வளோ தூரம் போகிறோம், என்ன பண்ணுறோன்னு எதுவுமே தெரியல. எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம் அப்படின்றது கூட தெரியாமல் இஷ்யூ மேலே இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக இதை சரி பண்ணணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அரசாங்கமோ இல்லை இது உண்மையிலே சமூக ஆர்வலரோ கையில் எடுத்தால் மட்டும் இதை சரி பண்ணிக்க முடியும். கரெக்டாக சொன்னீங்க சார். ஸோ வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க நிறைய டிராஃபிக் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த வேலையை பற்றி நம்ம எவ்வளோ பாராட்டி ஆகணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். ஊழலுக்கு அடுத்த விஷயமாகவும் வருது. இப்போ ஏதாவது 10,000 சொன்னால் இப்போ என்ன பண்ணுவாங்க,
நல்ல போலீஸாக இருந்தால் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லைன்னு ஃபைன் போட்டானோ. அப்போ 10,000 அஃபெக்ட் ஆகும். பண்ண மாட்டான், முதல்ல ஏழை பண்ண மாட்டான், பணக்காரன் உடனே ஃபோனை போட்டு கொடுத்துருவான் நாங்க அப்படின்வான். அதனால் அது ஒன்றும் இல்லை இன்னொரு போலீஸ் சில பேர் சொல்கிறாங்க குற்றச்சாட்டப்பட்ட போலீஸ்னா 10,000 போடப்பட்ட ஃபைனு எவ்வளோ 1000 தெரியும் 2000 தெரியும். அப்போ நீ வந்து போலீஸை நீ வந்து மாமூல் வாங்க வைக்கிற, போலீஸ் வாங்கலை நீ வாங்க வைக்கிற. அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், 2 சிக்னல்ஸில் அழகாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணி நேராக நம்பர் பிளேட் லிங்க் பண்ணுங்கள். எந்த வண்டியாக இருக்கட்டும், இது யார் வேணாலும் இருக்கட்டும், எந்த வண்டியாக இருக்கட்டும், அந்த வண்டி கிராஸ் ஆச்சுன்னா அவங்க இபி, நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி பிரச்சனைனா இபி, இன்றைக்கி இபியில் நமக்கு ஃபண்டு இல்லைன்றாங்க. அப்போ இபிக்கு லிங்க் பண்ணுங்கள், ஒரு ஃபைனை கட்ட சொல்லுங்கள், 2000 3000 ஃபைன் கட்டுன்னு சொல்லுங்கள். அப்போ யார் எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும், இல்லை லாயராக இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், இல்லை ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை பொலிட்டிஷியன் டாக்டராக இருக்கட்டும், ஜட்ஜஸாக இருக்கட்டும், இல்லைனா ஈவன் பொதுமக்களாக இருக்கட்டும், யார் போனாலுமே அதை லிங்க் பண்ணுங்கள். லிங்க் பண்ணி அதை ஃபைன் பண்ணுங்கள். ஃபைன் பண்ணி அவங்க கட்டலன்னா அவங்க வீட்டில் இபி கட் ஆகட்டும். இதை டிரான்ஸ்பரண்ட் ஆகுங்க. ஒரு கேமரா வச்சு நம்ம திருப்பி நம்ம நாட்டை பற்றி தெரியுமே, அது கேமரா பழுதாயிடுச்சுன்றாங்க. 2 கேமரா மாட்டுங்க ஒவ்வொரு ஆங்கிலையும். எப்படி சிக்னல்ஸ் மீறி போகிறாங்க பாருங்கள். அப்போ இபிக்கு ஒரு 5% சர்வீஸ் சார்ஜாக கொடுங்க. இது போது நம்ம பைலட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபண்டு டெவலப் ஆவாங்க. இபி அழகாக பண்ணிட்டு போய் யார்ட்டையுமே நம்ம கையே இந்த தேவையில்லையே. ஓகே, இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை வந்து நம்ம ஸ்கூல்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கிற ஒரு பிரச்சனை. நம்ம மேலே யாராவது ஒருத்தங்க ஏதோ ஒரு குத்தம் சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு டபக்கு திரும்பி இன்னொருத்தங்க மேலே அப்படியே கை காட்டிடுவோம். அப்படியே அந்த கை காமிச்சிட்டே தான் போகும். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கை இங்கே தான் வரப்போகுது. ஸோ இப்போ வந்து வண்டி ஓட்டுறவங்க கிட்டே நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம், ஆமாம் ரோடு இவ்வளோ தான் இருக்குது, ரோடு மோசமாக இருக்குது, நீங்கள் அதை சரி பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதுக்காக நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டே இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். பட் ஜென்ரலாக இந்த டவுன் பிளானிங் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ரோட் டிராஃபிக்கு எந்த அளவுக்கு வழிவகுக்குது? ஃபஸ்ட்டு டவுன் பிளானிங்னும் போது நாங்கள் இன்ஃபேக்ட் ஒவ்வொரு மாவட்டமாக போய் நாங்கள் வந்து வெள்ளையனை வெளியேற்றிட்டீங்க, சாலை கொள்ளைகளை வெளியேற்றுங்கன்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஏற்கனவே பேசாமல் பிளாட்ஃபார்ம் இஷ்யூ இல்லை. டவுன் பிளானிங்கில் ரோட்ஸ் நல்லா இருக்கா, ரோட்ஸ் நல்லா இல்லையா, இதெல்லாம் வந்து எடுத்து எந்த அதிகாரி அந்த வட்டத்துக்கு உட்பட்டு செய்யலையோ, பொதுமக்கள் இனிமேல் பொதுநல வழக்கு போடுறவங்க தயவுசெய்து என்ன பண்ணணும்னா அவங்க சம்பளத்தை திருப்பி கேளுங்க. நீங்கள் வேலை செய்யலை, உங்கள் சம்பளத்தை திருப்பி கொடுங்க. நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு இடத்துல இங்கே ஏன்ற இடத்துல நீங்கள் அதிகாரியாக இருக்கீங்கன்னா நான் ஜெட்ன்ற இடத்துல ஏன் எடுக்கலன்னு உங்களை கேட்கல. உங்கள் வேலையே இந்த ரோடு நல்லா இருக்கா, ரோட் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, டவுன் பிளானிங் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோமா, அந்த பிளானிங் ஆஃபீஸர்ஸ் ஒர்க்கை நம்ம பண்ணிட்டோமான்னு பார்க்கணும். இல்லையா ப்ளீஸ் அந்த கடந்த 5 வருஷமாக யார் இருக்காங்களோ இவங்க மட்டும் இல்லை, அந்த டவுன் பிளானிங் யார் பண்ணாங்களோ பிளானிங் ஆஃபீஸ் மட்டும் இல்லை, அவங்க யார் ரிப்போர்ட்டிங் இவங்களோட சம்பளத்தை திருப்பி கேளுங்க. ஒன்று நீங்கள் வேலை செய்யலை, உங்கள் சம்பளத்தை திருப்பி கொடுங்க. இல்லை நீங்கள் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு இல்லைன்னா டெண்டர் தப்பாக போட்டு பேட் ரோட் போட்டிங்கன்னா நீங்கள் ஊழல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போங்க. நீங்கள் ஆமாவா இல்லையா ஏதாவது ஒன்று நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும். இதை தயவுசெய்து பொதுமக்கள், நான் இதை ஓப்பனாகவே இந்த மீடியா மூலமாகவே கேட்குறேன், பொதுநல ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் இப்படி வழக்கு பதிவு பண்ணுங்கள். ஆனால் நல்ல அரசு அதிகாரிகள் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நைட்டு 12 மணி 1 மணிக்கெலாம் வந்து ரோடு போட்டு கொடுத்தவங்க இருக்காங்க. அவங்கள அப்ரிஷியேட்டும் தயவுசெய்து பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அதிகாரிகளுக்கான எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். நாம் அதை ஒட்டுமொத்த அதிகாரிகளும் சொல்லலை. இந்த மாதிரி சில வைரஸ்கள் இருக்கிறதுனால வேலையே செய்யாமல் இன்றைக்கி அரசாங்கம் ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்கு போய் நான் நிற்கிறேன், அங்கே போய் நின்று அவங்கக்கிட்ட கேட்குறேன், சார் ரோடு சரியில்லைன்னா, ஐயா வெளியே போயிருக்காரு, சரி ஐயா நம்பர் கொடுங்க, ஐயோ கொடுக்கூடாதுங்க, 10:30 மணிக்கு வரேன் என் ஆஃபீஸுக்கு, 10 மணிக்கு ஐயா இல்லையா, எங்கே போயிருக்கா உனக்கு தெரியல, நம்பர் கொடுங்க, கொடுக்க மாட்டேன்றேன். அப்போ நான் உங்கள் நம்பர் கொடுக்குறேன், யார் நம்பர் கொடுக்குறது, எங்கே ரீச் ஆகுறது, எங்கே போகிறது, அப்படியே எடுத்தா உனக்கு ஏமா உங்களுக்கு என்ன வந்தது என்ன கேட்குறாங்க. உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போக வேண்டியதானே, எங்களுக்கு 1000 வேலை இருக்குது, நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்கே பண்ணுறது, நீங்கள் போங்க. என்னையா அது அலட்சியம்? பொதுமக்கள் தாயா உலகத்தில் பெரிய ஆள், பொதுமக்களுக்கு கீழே கை கட்ட வேண்டியவங்களா நீங்கள்லாம். நீங்கள் வந்து பொதுமக்களை அசிங்கப்படுத்துறீங்க, அலட்சியப்படுத்துறீங்க. இன்றைக்கி நீங்கள் உதாரணம் எடுத்துக்கங்க, மாவா கடை எடுத்துக்கங்க. ஒவ்வொரு நார்த் இந்தியனும் பிளாட்ஃபார்மில் ஆக்கிரமிச்சிருக்கான். டவுன் பிளானிங்கில் என்ன பண்ணுறீங்க, ஏன் ஆக்கிரமிப்பு எடுக்கல, நீங்கள் ஏன் எடுக்கல? ட்ரிப்ளிங்கில் போய் பாருங்கள், விருதுநகர் மலைக்கு எதிரில் வந்து பாருங்கள், லைனாக ஷூ கடையை வச்சிருக்காங்க பிளாட்ஃபார்மில். டவுன் பிளானிங் ஆஃபீஸர் எங்கே என்ன பண்ணுறீங்க? மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் திருப்பியும் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறீங்க? பாதி ரோடு அடைச்சிட்டாங்க. இது நம்ம ட்ரிப்ளிங்கில் போய் பாருங்கள், அந்த பெல்ஸ் ரோடு போய் பாருங்கள், உள்ளெல்லாம் நடக்கவே முடியாது, பைக் எப்படி போக முடியும்னு தெரியாது. இதெல்லாம் யார் எங்கே பண்ணுறீங்க? பைக்கெல்லாம் நடு ரோட்டில் பார்க் பண்ணிருக்காங்க, என்ன பண்ணுறீங்க? டவுன் பிளானிங் ஆஃபீஸர்ஸ் இருக்கீங்களா இல்லையா? தயவுசெய்து வேலை செய்ய முடியலையா, உங்களுக்கு பயமாக இருக்கா, நல்ல ஆஃபீஸராக இருந்தால் தயவுசெய்து ரிசைன் பண்ணிட்டு கூட போயிடுங்க. ஓகே, நம்ம நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இவர்கிட்ட கேட்க வந்து ஒரு தன்னோட பதிலாகவே நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து எப்போவுமே வந்து இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சிட்டியில் இருக்கவங்க கிட்ட கேட்டிங்கன்னா இல்லை வெளியில தான் வந்து அங்கே தான் அதிகமாக வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கெல்லாம் வந்து காத்தோட்டமாக தானே இருக்குது, அப்படி ஒன்றும் பெருசாக ஆக்ஷன்ஸ் நடக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சிட்டியில் இருக்கவங்க சொல்லுவாங்க. அதுவே வெளியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் வந்து கொஞ்சம் அளவுக்கு பரவாயில்ல, இங்கே தான் எல்லாம் ஃபாஸ்ட்டாக வராங்களா, இங்கே தான் ஆக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கமும் சொல்லுவாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதனால தான் இவருக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் வச்சுருக்கேன். அதிகமாக ஆக்சிடென்ட்ஸ், அதாவது விபத்துக்கள் நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்மளோட நகரங்களுக்குள்ளையா இல்லை வந்து இந்த நெடுஞ்சாலை, அதாவது ஹைவேஸ் அப்படின்னு சொல்லப்படுறதுல எல்லாருமே ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் பார்த்துருக்கோம் நிறைய ஊருக்குலாம் போகும்போது. ஸோ இந்த 2 இடத்துல எங்கே வந்து அதிகமாக ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சிட்டிக்குள்ளே நடக்கக்கூடிய விபத்துக்கள் தான் அதிகம்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து நிறைய நெளிவு சுழிவு சாலைகள் இருக்குது, எது தெரியாது.
ஆனால் இதில் வந்து விபத்துகள் நடக்கும்போது காயங்கள் மட்டும்தான் அதிகமாக ஏற்படும், எப்பயாவது தான் வந்து இறப்புகள் இருக்கும். ஆனால் ஹைவேஸில் போய் விபத்து ஆச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து அது இறப்பாக தான் இருக்கும் 3/4%. ஆனால் சிட்டிக்குள்ளே வரும்போது இதை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து ஸ்ட்ரென்த் கம்மி, போலீஸோட ஸ்ட்ரென்த் கம்மி. இனிமேல் என்ன எதிர்பார்க்கலாம் மக்கள், என்ன பார்க்கறாங்கன்னா இனிமேல் ஒவ்வொரு மனிதன் படி ஒரு போலீஸ் போகணும். அப்படி போனால் வேணால் விபத்தை குறைக்கலாம்ன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பொதுமக்களையும் நான் இவங்க இவ்வளோ பேர் சாடணும், பொதுமக்கள், முதுகெலும்பு இல்லாத பொதுமக்கள், தனி மனித ஒழுக்கம் இல்லாத பொதுமக்கள். ஈவன் அன்றைக்கி ஒரு டாக்டர் பார்க்குறேன் நான், ஒரு லேடி டாக்டர் டிஎல்எஃப் கிட்ட போகிறாங்க, செல்லு பேசிட்டே போகிறாங்க. கூப்பிட்டு கேட்குறேன், என்ன மேடம் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, ஷட்டப் ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றாங்க. இதை நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு உயிரை காப்பாற்ற இங்கே 4 உயிரை நீங்கள் பலியாக வைக்கிறீங்களா? அப்படி சொல்லி அடுத்த நிமிஷம் அவங்க வந்து ஒருத்தவங்க இடிச்சிட்டாங்க. சிட்டிக்குள்ளே தான் நடக்குது இது. அப்படி சொல்லி வாயப்பட முடியல, போனவங்க இடிச்சிட்டாங்க. வெரி சாரி ஆப்ரேஷன் சொன்னேன், நான் அதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஆப்ரேஷன் சொல்கிறக்கூடிய இடமா சாலை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடியமா? ஸோ சிட்டிக்குள்ளே பயங்கரமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது விபத்துக்கள். சிட்டிக்குள்ளே இருக்கிறது தான் ஜாஸ்தி. இன்னொன்று என்னென்னா, கிராமத்துலலாம் போனீங்கன்னா, அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து திருநெல்வேலி சைடில் இல்லைனா மதுரை சைடு இல்லைனா அங்கெல்லாம் போயினா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ரோடு காலையாக தான் போயிடணும், சிக்னல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் வந்து போக்குவரத்து கம்மின்றனால என் காலையில் தான் போயிடும். அதே மென்டாலிட்டியில் இங்கே வரக்கூடியவங்களாம் அங்கே மோஸ்ட்லி நிறைய பேர் இங்கே டிரைவர்ஸ் இருக்காங்க. மதுரை, திருச்சி, சேலம் எல்லாத்துலேயுமே வந்து இங்கே வரும்போது அந்த மென்டாலிட்டியோட இங்கே வந்துட்டு என்ன பண்ணாங்க, அப்படி போகும்போது தான் இந்த விபத்துக்கு காரணம். 2005க்கு முன்னாடி, இதை நான் அடித்து சொல்லுவேன், 2005க்கு முன்னாடி சென்னையில் இவ்வளோ தூரம் டீவியேஷன்ஸ் கிடையாது, வைலேஷன்ஸ் கிடையாது. எப்போ அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து அது இதுலேருந்து நான் எந்த ஜாதி மதத்துக்கோ மொழிக்கோ எதிரி கிடையாது. அதர் ஸ்டேட்ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து மக்கள் இங்கே அதிகமாக பம்ப் ஆகும்போது நார்மல் பம்பிங்கிறது வேறு, பம்ப் ஆகும்போது அவங்க மென்டாலிட்டி வந்து இன்றைக்கி வந்து வி ஆர் ஃபோர்ஸ் டு கோ ஆன் திஸ், வேறு வழியில் போய் தான் ஒன்றதுக்கு வந்து நிற்கிறோம். சிட்டியில் தான் விபத்துகள் ஜாஸ்தி, காயங்கள். ஆனால் நெடுஞ்சாலையில் விபத்துகள் ஏற்பட்டால் உயிரிழப்புகள் ஜாஸ்தி. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டாபிக் 55 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் ரோட் சேஃப்டி மந்த் அப்படிங்கிறது. பட் நம்மளோட பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடில் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது உங்களோட ஆவேசமாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் நிறைய ரிசர்ச் மட்டும் இல்லை, கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களோட ஆன்சர்ஸ்ல வந்து புரியுது. இந்த டே எப்படி இருந்துச்சு ஆனந்தி? அதாவது நம்ம வந்து பாதி நேரம் இப்போலாம் வந்து ரோட்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நமக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கூட நிறைய இந்த மைண்ட் எஃபெக்ட் பண்ணி நம்ம ரோட்லேயும் அதே கோவத்தோடு தான் போகும். ஸ்ட்ரெஸ்லாம் வந்துடுது. ஆமாம், அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்க ரோட்டுக்கு வரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட நடக்கிற தவறுகள் இன்னொருத்தங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்து அவங்க வீட்டுக்கு போகும்போது ஸ்ட்ரெஸ்ல போவாங்க. கரெக்ட். நம்மளும் ஏஞ்சல்ஸ்ல மேல இருந்து வந்துட்டு பாருங்க எப்படி பண்றாங்க அந்த மக்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் இதுல ஒரு பார்ட் அப்படிங்கறதுனால ஸோ இது வந்து ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து தொடரணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் வேர்ட்ஸ் டுடே. உங்க மீடியா சப்போர்ட் தான் இன்னும் நிறைய பண்ணலாம். தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ந்து விஷயங்கள் பேசலாம் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை என்று வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை என்று வித்னி அனந்தி அண்ட் வருண். இப்போ வந்து நம்ம தமிழ் அறிவும் பகுதிக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ அதனால பழைய புத்தகங்கள் படிக்கும்போது அதுக்கு ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து நமக்கு ரொம்ப புதுசா இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு புக்கு தான் வந்து நம்ம இன்னைக்கு ரீவைண்ட் பண்ணி பார்க்க போறோம். ரூல்ஸ் அறிவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கெஸ்ட் செக்ஷனுக்கு அப்புறம் தமிழ் அறிவோம் பகுதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட கிளாசிக், அது தமிழ் கிளாசிக். அதுல வந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் அதுல இருக்க விஷயங்கள் எல்லாமே தெரியுமா அப்படின்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. ஓகே, நிறைய பேர் வந்து அந்த புத்தகத்துல இருந்து படிக்கும்போது ஆப்வியஸா நம்ம எந்த ஒரு புக் படிச்சாலுமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த புக்கை பத்தின பல பெர்செப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம் இல்லையா? சோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த புக்கை பத்தி யார் பேச போறா? நிரஞ்சன் பாரதி அவர்கள். நீங்க சொன்ன மாதிரி வந்து நீங்க படிக்கும் போது உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு குட்டி பாயிண்ட் வந்து அவர் கண்டுபிடிச்சு கூட சொல்லலாம் இல்லையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து சீவக சிந்தாமணியில இருந்து சொல்ல போறாரு. எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பார்க்கலாம். பல பேர் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, மிஞ்சி போனால் இந்த காப்பியத்தில் என்ன மாதிரியான காட்சிகள் இருக்கக்கூடும்? காதல் காட்சிகள் இருக்கலாம். ஏன்னா போன பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சீவகன் வந்து 8 பெண்களை காதலித்து மணந்து கொள்கிறான் அப்படின்னு பார்த்தோம். அதனால கண்டிப்பாக காதல் சுவையான பாடல்கள் இருக்கக்கூடும். சச்சந்தன் ஒரு சிறந்த அரசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால அவனுடைய அந்த அரசாட்சி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இதை தவிர நாட்டு மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நகரத்தில் எந்த மாதிரியான வசதிகள் இருந்தது, இந்த மாதிரி தானே இந்த காப்பியத்தில் பாடல்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு பல பேர் நினைத்திருக்கலாம். ஆனால் அப்படி நினைத்த பல பேருக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, திடீர்னு யாருமே எதிர்பார்க்காம ஒரு மயில் பொறியை உள்ளே நுழைத்து உள்ளே கொண்டு வந்து அதையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் திருத்தக்க தேவர் வந்து இந்த காப்பியத்தில் வந்து களமிறக்கியிருக்காரு. ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு காவியத்தில் எவ்வளவு நவீனத்துவமாக, எவ்வளவு புதுமையாக, சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து நம்ம முன்னோர்கள் செய்திருக்காங்கல்ல. இதற்கு வந்து நம்ம கவிஞர் திருத்தக்க தேவருக்கு தான் முழு பாராட்டையும் நம்ம கொடுக்கணும். சரி, கதையை விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம எல்லோரும் கதைக்குள்ளே போவோம். சச்சந்தனுடைய உத்தரவுக்கு இணங்க தச்சன் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு மகிழ் பொறியை வந்து உருவாக்கி அரசன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. சச்சந்தன் பார்த்தாரு,
தன்னுடைய மனைவி விஜயை கூப்பிட்டார். இந்த பாருமா, நான் வந்து உனக்கு இந்த மகிழ் பொறியை வந்து எப்படி இயக்கணும் அப்படின்னு கற்று தருவேன். நீ தான் சமயம் வரும்போது ரொம்ப பத்திரமாக இந்த மகிழ் பொறியை இயக்கி காட்டில் போய் நீ தங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த இடத்துல திருத்தக்க தேவர் சச்சந்தன் எப்படி தன்னுடைய மனைவி விஜய்க்கு வந்து அந்த மகிழ் பொறியை இயக்க கற்றுக் கொடுத்தார் என்பதை அற்புதமான பாடல் வரிகள் மூலமா நமக்காக சொல்றாரு. அந்த பாடல் வரிகளை இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். பண் தவழ் விரலின் பாவை பொறிவலம் திரிப்ப பொங்கி விண்தவழ் மேகம் பொழுது விண்ணிடை பறக்கும் வெய்ய புண்தவழ் வேல்கண் பாவை பொறியிடம் திரிப்பத் தோகை கண்டவர் மருள விழுந்து கால் குவி திருக்குமன்றே. ரொம்ப அற்புதமான பாடல்ல. இந்த முதல் வரியை பார்த்தீங்கன்னா பண் தவழ் விரலின் பாவைன்னு எழுதுறாரு திருத்தக்க தேவர். இந்த வரிக்கு என்ன பொருள்? பண் என்றால் இசை. இந்த விஜயை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப மென்மையான ஒரு பெண், எல்லா பெண்களையும் போலவே மென்மையான விரல்கள் அந்த பெண்ணுக்கு. அந்த பெண் மென்மையான நரம்புகளை கொண்ட யாழை வந்து மீட்டுவாங்க. யாழ் என்பது ஒரு பழமையான இசைக்கருவி, எல்லாரும் அறிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மென்மையான விரல்களை அந்த பெண் கொண்டிருக்கிறதுனால அந்த பெண்ணால் வலிமையான ரொம்ப கடினமான ஒரு பொருளை வந்து கையாள முடியாது. அதனால அந்த பெண் தொட்ட உடனே அந்த விமானம் வந்து இயங்கணும். அதற்காக ஒரு மெல்லிய பொத்தானை கொண்டு அந்த வான ஊர்தியை வந்து இந்த தச்சன் வடிவமைத்திருக்கிறார். இதுதான் அந்த முதல் வரியில நாம பார்க்கக்கூடிய அந்த சூட்சுமம். சச்சந்தன் மென்மையான விரல்களை கொண்ட தன்னுடைய மனைவி விஜயை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, இதை பார்த்துக்கமா, இதுதான் இந்த வான ஊர்தி. வலப்பக்கம் வந்து ஒரு இறக்கை இருக்கும், இடப்பக்கம் இடது இறக்கை இருக்கும். நீ என்ன செய்யணும் அப்படின்னா, வலது பக்கம் இருக்கிற அந்த இறக்கை மேல ஒரு மெல்லிய பொத்தான் இருக்கும். அது நீ வெறும்னு அப்படியே தொட்டா போதும், இந்த வான ஊர்தி பறக்கும். நீ கீழே இறங்கணும் அப்படின்னு நினைத்த அப்படின்னா இடப்பக்கமாக இருக்கிற அந்த இறக்கையில இன்னொரு பொத்தானை நீ அமுத்தணும். அதை அழுத்திய பிறகு இந்த மகிழ் பொறியானது மெல்ல மெல்ல கீழிறங்கும் அப்படின்னு சொல்லித்தராரு. இதைவிட ஒரு எளிமையான ஒரு வான ஊர்தி இருக்க முடியுமா? ரொம்ப எளிமையான ஒரு விதிமுறைகளோட தன்னுடைய மனைவி விஜய், அவள் ஒரு பெண், மென்மையானவள், இதை மனத்தில் வைத்து எவ்வளவு அழகா அந்த தச்சன் வந்து இந்த மயில் பொறியை வந்து வடிவமைச்சிருக்கால. நம்ம ஆளுங்களை வந்து அடிச்சுக்கிறதுக்கு வந்து யாருமே கிடையாதுங்க. சச்சந்தன் தனக்கு வந்து இந்த விமானத்தை எப்படி இயக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்த பிறகு விஜய்க்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த விமானத்தை ஓட்டி பழகணும் அப்படின்னு. அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னா, தன்னுடைய அரண்மனைக்கு அருகில் இருக்கக்கூடிய சோலைகளுக்கு போய் இந்த விமானத்தை வந்து ஓட்டி பழகிறாள். ரொம்ப எளிமையான ஒரு விதிமுறைகளை கொண்ட ஒரு விமானம் இல்லையா அது? என்ன ஒரு கைவிரலை வந்து அந்த பொத்தான் மேலே வைத்தா போதும், அந்த விமானம் பறக்கும், அப்புறம் கீழிறங்கி விடும். இந்த கணத்தை வந்து, இந்த தருணத்தை வந்து திருத்தக்க தேவர் ரொம்ப அற்புதமாக தன்னுடைய பாடல் வரிகள் மூலமாக எப்படி விஜயை வந்து இதை ஓட்டி பழகுகிறாள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாடல் வரிகளை இப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஆடியல் மாமையில் ஊர்தியை அவ்வழி மாடமும் காவும் அடுத்து ஓர் சில நாள் செல பாடலின் மேல் மேல் பயப்பயத்தான் துறந்து ஓட முறுக்கி உணர்த்த உணர்ந்தாள். இந்த பாடல் வரிகளை கேட்கும் போது தத்ரூபமாக நம்மளுடைய கண்ணு முன்னாடி விஜய் எப்படி அந்த வான ஊர்தியை வந்து இயக்கி பழகினாள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுதில்ல. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே பெரிதாக தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி இவ்வளவு புதுமையான, நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு புதுமையை வந்து முயற்சி செய்தார்கள் என்பதை வந்து பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாகவும் பிரமிப்பாகவும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான வெப்சைட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். free-for-kids.com அப்படிங்கிறது தான் வெப்சைட்டோட பேர். பொதுவாக வந்து நம்ம டிராஃபிக் ரூல்ஸ்லாம் வந்து கடைபிடிக்கிறதுக்கு, லைசன்ஸ் வாங்குறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்லாம் இருக்கும். எக்ஸாம்லாம் இருக்குங்க, சரியா? அதெல்லாம் வந்து நம்ம தான் எழுதணுங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சரியாக நடக்குதா அப்படின்லாம் தெரியல. இன்ஃபேக்ட் வந்து நான் பார்த்து வந்து நிறைய அதெல்லாம் சரியாக நடக்கல அப்படின்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத விட்டுட்டு எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு வெப்சைட் நான் எடுத்துருக்கேன். free-for-kids அப்படிங்கிற வெப்சைட் என்ன டீச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக குழந்தைங்களுக்கு, அவங்க தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே கரெக்டான ரூட்லாம் கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா தப்பு செஞ்சு பழகவே மாட்டாங்க. அப்படிங்கிறத ஒரு மோட்டிவில் இந்த வெப்சைட் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் ரூல்ஸ், பேசிக் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம ரோட் சென்ஸ், அதாவது காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, எல்லா கூடயும் எப்படி பழகிறது அப்படிங்கிற மாதிரி, ரோடு அப்படிங்கிற இடத்துல நம்ம போயிட்டு இருக்கப்போ வண்டி நம்ம எப்படி ஓட்டணும், அங்கே எப்படி நம்ம பழகணும் அப்படிங்கிறத வந்து ரோட் சென்ஸ் அப்படிங்கிறத வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக
பசில்ஸ் மூலியமாக கேம்ஸ் மூலியமாக சொல்லித்தராங்க, குவிஸ் மூலியமாக சொல்லித்தராங்க. நான் எக்ஸாம்ஸ்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த எக்ஸாம்ஸ்லாம் இங்கே விளையாடிட்டாங்க குழந்தைங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நிஜமாவே லைசன்ஸ் வாங்குறப்போ யாரோ வந்து அவங்களுக்காக எக்ஸாம்ஸ்லாம் எழுத தேவையில்ல, அவங்களே எழுதி அவங்களுக்கான லைசன்ஸ் அவங்களே வந்து கரெக்டான புரிதலோட வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆமா, நமக்கு தெரியாமலே நிறைய பேரண்ட்ஸ் வந்து தங்களுக்கு தெரியாமலே வந்து தன்னோட குழந்தைங்களுக்கு வந்து தப்பான விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள வண்டியில் வச்சுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து தப்பாலாம் வந்து ரோட் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் போயிட்டு இருப்பாங்கல்ல. ஆமா, அது மட்டும் இல்லை, அப்பதான் ரோட்ல இருக்கவங்க எல்லாம் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் கத்துவாங்க. அப்பதான் இந்த குழந்தைக்கு இப்படிலாம் வார்த்தைகள் இருக்கா அப்படின்னு அப்பதான் கத்துப்பாங்க. ஆமா, நீங்க சொன்ன சிச்சுவேஷன் கூட நான் நிறைய பார்த்திருக்கேன். ஒரு நல்ல எக்ஸாம்பிளா வந்து பேரண்ட்ஸ் தான் இருக்கணும். அவங்களே ரோட்ல இப்படிலாம் கத்தலாமா, அதெல்லாம் கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லையா? இது எல்லாத்துக்கும் மேல குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சொகுசா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஹெல்த்தை கூட பார்க்காம சைக்கிள்ஸ் எல்லாம் கொடுக்காம டைரக்டா 10th படிக்கும் போது டியூஷன்லாம் போறானே என் பையன் அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருவாங்க. ஆமா, அப்போ டியூஷன் கண்டிப்பா போக மாட்டாங்க. பட் எனிவே ஜோக்ஸ் அப்பார்ட் பாத்தீங்கன்னா வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல லேர்னிங் இருக்கணும், ரோட் காமன் சென்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக, ரோட் சென்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக free-for-kids.com அப்படிங்கிற வெப்சைட் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்பெல்லிங் கண்டிப்பாக சொல்லிடுறேன் சரியா? FREE-FOR-KIDS.com. ஆமா, ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் நல்ல வெப்சைட் சொல்லியிருக்கீங்க. ஆனால் என்ன தெரியுமா, இப்போ குழந்தைங்கள வச்சுருப்பாங்க, என்ன சும்மா எப்போ பார்த்தாலும் எங்கே இருந்தாலும் எங்ககிட்டே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு மாதிரி நினைப்பாங்க. ஸோ இந்த குழந்தைங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் உங்கள் பேரண்ட் வந்து மாதிரி தப்பெல்லாம் வண்டி விட்டுறேன் நீங்கள் வந்து தட்டி கேட்கணும். ஆமா, அங்கே தான் நம்ம முடிக்கிற ஒரு ஃபினிஷிங் டச். எக்ஸாக்ட்லி, அந்த ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் சொன்ன விஷயத்தை இணைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குழந்தைங்களா யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஆனந்தி அக்கா சொன்ன மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே அனுப்பி விடலாம். அண்ட் இந்த நாள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்களோட கருத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து நம்ம டே டு டே லைஃப் சந்திச்சுட்டு இருக்க பிரச்சனைகளை பற்றியும் நம்ம பார்க்குற விஷயங்கள் பற்றி தான் வந்து இனிய வந்து டீல் பண்ணுது. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் வந்து டீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இதை பற்றின கருத்துக்கள் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா எங்களுக்கு அது நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ரென்த்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆமாம், feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்க உங்களோட கருத்துக்களை எழுதி அனுப்பலாம், அல்லது கீழே தெரிய டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சுட சுட உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். மூணாவது ஆப்ஷனும் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள்லாம் சுட சுட அனுப்ப வேணாம், கொஞ்சம் சில்லாவே வந்து உங்களை சேரட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து உங்கள் கைப்பட நீங்கள் ஃபீட்பேக்ஸ்லாம் எழுதி இந்த முகவரிக்கு அனுப்பலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எங்கள் கூட இன்னைக்கு இருந்ததுக்கு, நாங்களும் உங்கள் கூட இருந்ததுக்கு, உங்களோட டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்ததுக்கு சந்தோஷப்படுறோம். திருப்பி நாளைக்கு உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் குட்டி ரிசர்ச்லாம் பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ வந்து நம்ம பொறுமையாக கிளம்பிக்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வருண் ஆனந்தி.